கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு துதிகன மகிமை உண்டாவதாக. மறுபடியும் உங்கள் அனைவரையும் இந்த முதல் வாரத்தில், ஜூலை மாதம் புதிய மாதத்தில் முதல் ஞாயிற்றுக்கிழமையில் சந்திப்பதில் கர்த்தருக்குள் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். அந்த அந்தியோகியா கிறிஸ்தவ சபையின் சார்பில் உங்கள் அனைவருக்கும் இந்த புது மாதத்தினுடைய வணக்கத்தையும் கர்த்தருடைய பரிசுத்த தினத்தினுடைய வாழ்த்துக்களையும் கூறி இந்த நாளை நாங்கள் ஆரம்பிக்கிறோம். இன்று நாம் கேட்கப் போகிற சத்தியத்தை கர்த்தர் நம்மோடு கூட பேச போகிறார். அநேக சத்தியங்கள் அநேக மீடியாஸில் வந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொருத்தரோடு கூட பேசக்கூடியதாக இருக்கிறது. ஒன்றும் வீணாய் திரும்புவதில்லை என்று வேதம் சொல்கிறது. ஒவ்வொரு பரிசுத்தவான்களும் சொல்கிற வார்த்தைகள் கர்த்தர் வேதத்தில் எழுதப்பட்ட பரிசுத்த வாக்கியங்கள். ஆகையினால இன்று இதுக்கு செவி கொடுக்கும்படியாக நம்ம செவிகளை திறந்து கொடுப்போம். இன்னைக்கு என்ன சத்தியத்தை நம்ம கேட்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்பதை நம்ம கேட்க போகிறோம். அதுக்கு முன்பதாக நம்ம கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ಪರಿಶುದ್ಧ ತಂದೆಯಾದ ಯೇಸುವೇ, ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ ಸ್ತುತಿ ಉಂಟಾಗಲಿ. ಇವತ್ತು ಹೊಸ ಒಂದು ತಿಂಗಳು, ಹೊಸ ಒಂದು ಮೊದಲನೇ ಭಾನುವಾರ ನಿಮ್ಮ ಸನ್ನಿಧಾನಕ್ಕೆ ಬರಕ್ಕೆ கிருபை ಮಾಡಿದ್ದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் கர்த்தர் முதல் பங்கை கொடுக்க எங்களை அழைத்து வந்ததுக்காய் ಸ್ತೋತ್ರ. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತುವಿನ ಹೆಸರಿನಲ್ಲಿ ಎಲ್ಲ ಸತ್ಯವನ್ನು ಅರಿದುಕೊಂಡು ಅದರ ಪ್ರಕಾರ ನಡೆಯಕ್ಕೆ ಕೃಪೆ ಮಾಡಿ ಕರ್ತನೆ. ನಿಮ್ಮ ಆರಾಧನೆಯಲ್ಲಿ ಪಾಲ್ಗೊಂಡು ನಿಮ್ಮ ಸತ್ಯಕ್ಕೆ ಕಿವಿ ಕೊಟ್ಟು ಅದರ ಪ್ರಕಾರ ನಡೆಯಕ್ಕೆ ನೀವು ಕೃಪೆ ಮಾಡಿ. இந்த பொல்லாத நாட்களிலே கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுத்து கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அதன்படி நடக்க கிருபை தாரும். கேட்க போகிற சத்தியத்தை விட்டு விடாதபடி நீர் எங்களோடு கூட பேசும். இயேசுவின நாமத்தில் ಬೇಡ್ಕೊಳ್ತೀವಿ ತಂದೆಯೇ, ஆமென், ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் நாமத்துக்கு துதி மகிமை உண்டாவதாக. அவர் நாமத்தை உயர்த்தும்படியாக நாம் ஒரு பாடலை பாடப் போகிறோம். இன்னைக்கு முக்கியமான நாள். ஏனென்றால் முதல் ஞாயிற்றுக்கிழமை நம்ம என்ன கர்த்தர் நம்மகிட்ட சொல்ல போறான்றதை குறித்து நம்ம கர்த்தர்களை கேட்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து காத்து வழி நடத்துவாராக. உன்னத தேவனே, என் இயேசு ராஜனே, உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. அல்லேலூயா. இந்த நாட்களில் நம் உள்ளத்தை கர்த்தரோடு கூட இணைக்க வேண்டும். அவரோடு கூட இணைக்கப்படாதவர்கள் தான் அதிகமான பொல்லாப்பான கேடுக்குள்ளாகிறார்கள் என்று வேதம் சொல்கிறது. ஆனால் அவரோடு கூட இணைந்து விட்டோம் என்றால் அவர் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னத தேவனே, என் இயேசு ராஜனே, உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா.
இதயம் உமக்காக துடிக்குதையா. நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி தானே ஐயா. நினைவெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா. நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி தானே ஐயா. உன்னத தேவனே என் இயேசு ராஜனே, உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். இயேசுவே நம்மோடு கூட இணைந்திருப்பாப்பா. இந்த நாட்களிலே கேட்க போகிற சத்தியத்தை அறிந்து கொள்ள என் தேவன் எனக்கு கிருபை செய்வீராகப்பா. ಎಷ್ಟೊಂದು ಕಷ್ಟಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ ನಾವು ಬಾಳ್ತಾ ಇದ್ದೀವಿ ಕರ್ತನೆ. ಎಲ್ಲ ಕಡೆನೂ ಪ್ರಪಂಚದ ಎಲ್ಲ ಸುತ್ತಮುತ್ತಲೂ ಕಣ್ಣೀರು ಎಲ್ಲ ಸುರಿತಾ ಇದೆ ಕರ್ತನೆ. ಎಷ್ಟು ಜನ ಸಿಕ್ಕಾಪಟ್ಟ ಕಷ್ಟದಲ್ಲಿ ಸಿಕ್ಕಾಕೊಂಡಿದ್ದಾರೆ. ಆದರೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತು ನೀವು ನೋಡ್ಕೊಂಡಿದ್ದೀರಿ. ಆದರೆ ನಮ್ಮ ಮೇಲೆ ಕರುಣಿಸುವ ದೇವರು ನೀವು. ನಿಮ್ಮನ್ನು ಅಪ್ಪಿಕೊಂಡು ನಿಮ್ಮ ಮಾತಿಗೆ ಕಿವಿ ಕೊಟ್ಟವರಿಗೆ ಯಾವತ್ತೂ ಏನು ಕೇಳು ಬರುವುದಿಲ್ಲ ಅಂತ ನೀವು ದಿನವಾಗಿ ಹೇಳೋದ್ರಿಂದ ಅಂತ ಮಕ್ಕಳಾಗಿ ನಮ್ಮನ್ನು ಮಾರ್ಪಡಿಸಿ நம்முடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிற பிள்ளைகளுக்கு ஒருபோதும் தீர்ப்பு வருவதில்லை என்று நீர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறீர். அதனாலே நாங்கள் இப்பொழுது ஆராய்ந்து வருகிற இந்த ஆராதனைக்குள்ளாக கடந்து கர்த்தருடைய வசனத்துக்குள்ள செல்லும் போது நீர் எங்களோடு கூட பேசும். எங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதை உமக்கே ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். அதன்படி செய்ய எங்களை ஏற்பீர்களும் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நாமத்துக்கு துதிகர மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே முக்கியமாக நாம் கடந்த நாட்களிலே எபிசோடு 1, அதாவது முதலாவது பாகம், 2வது பாகம், 3வது பாகம் பார்த்து விட்டோம். இப்போ 4வது பாகத்தில் முடித்துட்டோம். 4வது பாகத்துக்குள்ளே நம்ம வந்திருக்கிறோம். அந்த நாட்களில் கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி நாம் இந்த நாட்களிலே அபிஷேகம் பண்ணப்படணும். கர்த்தருடைய அந்த நியாய தீர்ப்பை குறித்து இந்த நேரத்தில் நம்ம மத்தியில் பாஸ்டர் அவர்கள் பேசுவார்கள். இப்போ அவர்கள் கையில் நான் கொடுக்குறேன். அவர்கள் வசனத்தின் மூலமாய் பரிசுத்த ஆவியின் மூலமாய் நம்ம இடத்துல பேசுவார்கள். கர்த்தருக்கு பரிசுத்த ஸ்தோத்திரம். கர்த்தர் பரிசுத்த நாமக்கே ஸ்தோத்திர ஸ்துதி உண்டாகಲಿ. நாம் அந்த எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 1-2 ವಚನத்தை வச்சு பார்த்து சொல்றோம். எபிரேயர் 6:1-2 ಪ್ರಕಾರ ನಾವು ನೋಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. அந்த வசனத்தை மறுபடியும் உங்களுக்கு வாசிக்கிறேன். 4 பகுதி நம்ம முடிச்சிட்டோம். இப்போது 5வது பகுதிக்கு ಅದರಲ್ಲಿ 4 ಭಾಗ ಮುಗಿತು. ಇವಾಗ 5ನೇ ಭಾಗ, 5ನೇ ಭಾಗ ನಾವು ಬರ್ತಾ ಇದ್ದೀವಿ. வசனத்தை வாசிக்கிறேன். வாக்கியವನ್ನು ಓದ್ತಾ ಇದ್ದಾರೆ. எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 1-2. ஆகையால் கிறிஸ்துவை பற்றிய சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், ஸ்நானங்களுக்கடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோரை உயிர்த்தெழுதல், நித்திய நியாயத்தீர்ப்பு என்பவைகளாகிய அஸ்திவாரத்தை மறுபடியும் போடாமல் ಪೂರ್ಣರಾಗುವಡಿ கடந்து போவோமாக. ಎಬ್ರೇಯರ್ 6:1-2 ವಾಕ್ಯಗಳನ್ನು ನೀವು ಕನ್ನಡದಲ್ಲಿ ಓದಿ ನೋಡಿ. ಕನ್ನಡದಲ್ಲಿ ನಮಗೆ ಬರೋದಿಲ್ಲ. ಆದ್ದರಿಂದ ಅದನ್ನು ನೀವು ಓದಿ ನೋಡಿದ್ರೆ ನಿಮಗೆ ಗೊತ್ತಾಗುತ್ತೆ. ಅಲ್ಲಿ 5-6 ವಿಷಯಗಳು ಅಲ್ಲಿ ಕೊಟ್ಟಿದೆ. ಅದರ ಪ್ರಕಾರ ಇವತ್ತು ನಮಗೆ ನ್ಯಾಯ ತೀರ್ಮಾನ, ನಿತ್ಯ ನ್ಯಾಯ ತೀರ್ಮಾನ, ಅದರ ಬಗ್ಗೆ ಇವತ್ತು ನಮ್ಮ ಹತ್ರ ದೇವರು ಮಾತಾಡ್ತಾರೆ. இப்போ நிறைய காரியங்களை பார்த்தோம். இன்னைக்கு வந்து ಬೇಕಾದ ವಿಷಯ ನೋಡಿದ್ದೀವಿ. இன்னைக்கு மரித்தோர் உயிர்த்தெழுதலும், ಸತ್ತವರು ಪುನರ್ತನ ಹೊಂದೋದು, நியாய தீர்ப்பு ಮತ್ತೆ ನ್ಯಾಯ ತೀರ್ಮಾನ. இது வந்து கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுத்த மூல உபதேசம். ಇದು ದೃಢವಾದ ಉಪದೇಶದಲ್ಲಿ ದೇವರು ನಮಗೆ ಹೇಳಿಕೊಟ್ಟಿರುವ ವಾಕ್ಯಗಳು. இந்த மூல உபதேசத்தை நம்ம கரெக்ட்டா கத்துக்கிட்டாதான், ಈ ದೃಢವಾದ ಉಪದೇಶವನ್ನು ನಾವು ಸರಿಯಾಗಿ ಕಲ್ತ್ಕೊಂಡ್ರೇನೆ நம்ம கிறிஸ்துக்குள் நிலைச்சிருக்க முடியும். ನಾವು ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಜೀವಿಸುವರಾಗಿರಬಹುದು. நாம் செத்துட்டா கூட திருப்பி உயிரோடு எந்திரிக்க முடியும். ನಾವು ಸತ್ತನ್ನು ಮತ್ತೆ ಪುನಃ ಹೊಂದಿ ನಾವು ಮೇಲೆ ದೇವರೊಂದಿಗೆ ಹೋಗಬಹುದು. ಕರ್ತನ ನ್ಯಾಯ ತೀರ್ಪು ನಾಳ್ல ದೇವರ ಒಂದು ನ್ಯಾಯ ತೀರ್ಮಾನ ದಿನ ಅಂತ ಒಂದು ಬರ್ತದಲ್ಲ, ಆ ದಿನವಂತೂ ನಾವು ಯೇಸು ರಾಜಾவோட இருக்க முடியும். ನಾವು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ರಾಜ ಒಂದಿಗೆ ನಾವು ಬಾಳೋದಕ್ಕೆ ನಮಗೆ ಒಂದು ಭಾಗ್ಯ ಸಿಕ್ಕತ್ತೆ.
ஆனா இந்த காரியத்துல ಆದ್ರೆ ಈ ವಿಷಯದಲ್ಲಿ ನೀವು மரித்தோர் உயிர்த்தெழுதல் அப்படின்னு சொன்னா ಸತ್ತಿರೋರು ಮತ್ತೆ ಪುನರ್ತನ ಹೊಂದೋದು அது எப்படி நடக்கும்? ಇದು ಹೇಗೆ ನಡೆಯುತ್ತೆ? நிறைய பேர் நம்ப மாட்டாங்க. ಇದನ್ನ ಎಷ್ಟೋ ಜನ ಕೆಲವು ಜನ ನಂಬೋದೇ ಇಲ್ಲ. ஒரு தடவை செத்துட்டவங்க எப்படி உயிரோட வர ಹೇಗೆ முடியும்? ಒಂದ್ಸರಿ ನಾವು ಸತ್ತೋದ್ಮೇಲೆ ಹೇಗೆ ಮತ್ತೆ ಪುನರ್ತನ ಹೊಂದೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿದೆ? ஒருவேளை உயிரோட வந்தா கூட திருப்பி ஒரு நாள் செத்துருவாங்கன்னு சொல்லுவாங்க. ಮತ್ತೆ ಪುನರ್ತನ ಹೊಂದಿ ಕೆಲವರು ಬಂದಿದ್ದಾರೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರು ಮತ್ತವರು ಸತ್ತೋಗುತ್ತಾರೆ ಅಂತ ಹೇಳಿ ಜನರೇ ತೀರ್ಮಾನ ಮಾಡ್ತಾರೆ. ஆனா கர்த்தருடைய வேதத்துல சொல்லிக்கிறாங்க, ವೇದ ವಾಕ್ಯ ಸತ್ಯ ವೇದವು ಈ ರೀತಿ ಹೇಳ್ತದೆ, கர்த்தருக்குள்ள நம்ம வாழ்ந்து மரிச்சோம்னா ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಯಾರು ಬಾಳಿ ಮತ್ತೆ ಅವರು ಸಾಯ್ತಾರೋ அவங்களுக்கு வந்து மரணம் கிடையாது. ಅವರಿಗೆ ಮರಣವೇ ಇಲ್ಲ. அப்படி கர்த்தருக்குள்ள மரிச்சவங்க நம்ம செத்துட்டாங்கன்னு சொல்லக்கூடாது. ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಅವರು ಸತ್ರನೋ ಮತ್ತೆ ಅವರು ಸತ್ತೋಗಿದ್ದಾರೆ ಅಂತ ಹೇಳಬಾರ್ದು, ಅವರು ನಿತ್ಯ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ ಅಂತ ಹೇಳ್ಬೇಕು. அவங்க வந்து தூங்குறாங்கன்னு தான் சொல்லுவோம். ಅವರು ನಿತ್ಯ ಹೋಗಿದ್ದಾರೆ ಅಂತಾನೆ ಹೇಳುತ್ತಾರೆ ಕ್ರೈಸ್ತರ ಮಕ್ಕಳು. இந்த பூமியில அவங்க பட்ட கஷ்ட கண்ணீர் எல்லாத்தையும் விட்டுட்டு இளைப்பாರಿ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಎಷ್ಟೊಂದು ಕಷ್ಟಗಳು ಅನುಭವಿಸಿದ್ದಾರೆ, ಅವರಿಗೆ ಒಂದು ಸಮಾಧಾನ ಸಿಗ್ಲಿಲ್ಲ, ದೇವರು ಸ್ವಲ್ಪ ಒಳ್ಳೆ ನಿದ್ದೆಯನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. அவங்க சந்தோஷமா இளைப்பாரி இருக்காங்க. ஆண்டவர் வரும்போது அவங்களை எழுப்பி கூட்டு வருவாங்க. ಅವರು ಪೂರ್ಣ ಒಂದು ನಿದ್ದೆಯಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ, ಆದ್ರೆ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಬರುವಾಗ ಅವರನ್ನ ಎಪ್ಪಿಸಿ ತಮ್ಮೊಂದಿಗೆ ಅವರು ಕರ್ಕೊಂಡು ಹೋಗುತ್ತಾರೆ. ಇದು நிறைய பேர் ஒத்துக்க மாட்டாங்க. ಈ ವಿಷಯವು ಎಷ್ಟೋ ಜನಕ್ಕೆ ಅದು ತಲೆಗೆ ಹತ್ತೋದಿಲ್ಲ, ಅವರು ಒಪ್ಪೋದು ಇಲ್ಲ. ஆனா நாம கர்த்தருடைய வசனத்தை விசுவாசிக்கிறோம். ಆದ್ರೆ ಯೇಸುವಿನ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನಾವು ನೀವು ದೃಢವಾಗಿ ನಂಬಿಕೆ ಇಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. அந்த நாட்கள்ல கூட ಆ ದಿವಸದಲ್ಲಿ ಕೂಡ கர்த்தருக்கு நிறைய பேர் இந்த ஆலயத்துல நிறைய பேர் சதுசேயர் பரிசேயர் கொஞ்சம் பேர் இருந்தாங்க. ವೇದ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಕೊಟ್ಟಿದೆ, ಸದುಸೇಯರು ಪರಿಸೇಯರು ಅಂತ ಇಬ್ಬರು ವಿಧವಾದ ಜನರು ಇದ್ದರು. ஆனா இந்த சதுசேயர் பரிசேயர்கள்ல ಈ ಸದುಸೇಯರು ಪರಿಸೇಯರು ಏನು ಗೊತ್ತಾ, இவங்க என்ன செய்வாங்கன்னா ಅವ್ರ ವಿಷಯ ಏನ್ ಗೊತ್ತಾ, ಅವ್ರು ಏನು ಮಾಡ್ತಾರೆ, இவங்க மரித்த உயிர்த்தெழுதல் ஒத்துக்க மாட்டாங்க. ಒಂದು ಕುಟುಂಬ ಅವ್ರು ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ, ಸತ್ತಿರೋರು ಪುನರ್ತನ ಹೊಂದುತ್ತಾರೆ ಅನ್ನೋದನ್ನ ನಂಬೋದೇ ಇಲ್ಲ. ಅವರು ಒಂದು ಗ್ರೂಪ್. ஏஞ்சல்ஸ் எல்லாம் வருவாங்க, நம்ம ஹெல்ப் பண்ணுவாங்கிறது நம்ப மாட்டாங்க. ಪರಲೋಕದಿಂದ ದೂತರು ಬಂದು ನಮಗೆ ಒತ್ತಾಸೆ ಮಾಡ್ತಾರೆ ಅನ್ನೋ ವಿಷಯನೂ ಅವ್ರು ನಂಬೋದಿಲ್ಲ. ஆனா பரிசேயரை நம்புவாங்க. ಆದ್ರೆ ಪರಿಸೇಯರಿಗೆ ಅದರಲ್ಲಿ ಪೂರ್ಣ ನಂಬಿಕೆ ಉಂಟು. ஆனா நாம் அதை விசுவாசிக்கணும். ಆದ್ರೆ ನಾವು ಅದರ ಮೇಲೆ ವಿಶ್ವಾಸ ನಂಬಿಕೆ ಇರೋರಾಗಿದ್ದೀವಿ. பாருங்க, அப்போஸ்தலர் ಅಪೊಸ್ತಲ ಕೃತ್ಯಗಳು 22ஆம் அதிகாரம் 23ஆம் அதிகாரம் 23ನೇ ಅಧ್ಯಾಯ 8வது வசனம் 8ನೇ ವಾಕ್ಯ. அப்போஸ்தலர் Acts of Apostles 23rd chapter 8th verse 23:8 ಏನು ಹೇಳುತ್ತದೆ, என்னத்தினாலெனில் சதுசேயர் உயிர்த்தெழுதல் இல்லை என்றும் ಸದುಸೇಯರು ಪುನರ್ತನ ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿ, தேவதூதரும் ஆவியும் இல்லை என்றும் ದೇವದೂತರು ಮತ್ತೆ ಆವಿನೂ ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿ சொல்றாங்க. ಹೇಳುತ್ತಾರೆ. ಪರಿಸೇಯರಾದರೆ ಅವಿರண்டும் இருக்குதுன்னு ஒப்புக்கொள்றாங்க. ಎರಡು ಉಂಟು ಅಂತ ಅವರು ಒಪ್ಪಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. பாருங்க, அப்ப சதுசேயர் பரிசேயர் இவங்க இருந்தாங்க அந்த காலத்துல. ಸದುಸೇಯರ್ ಪರಿಸೇಯರು ಎರಡು ದೇವರ ಒಂದು ಜನರು, ಆದ್ರೆ ಅವರಿಗೆ ಈ ನಂಬಿಕೆ ಇಲ್ಲ. ஆனா இன்னைக்கு நாம வந்து மரித்தோர் உயிர்த்தெழுவாங்கன்னு விசுவாசிக்கணும். ನಮ್ಮ ನಂಬಿಕೆ ಯಾರ ಮೇಲೆ ಇದೆ? ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ ಮೇಲೆ ಇದೆ. ಅವರು ಪುನರ್ತನ ಹೊಂದುತ್ತಾರೆ ಅಂತ ದೃಢವಾಗಿ ನಂಬುತ್ತೀವಿ. நம்ம எப்போ உயிர்த்தெழுவோம், மரித்தோர் எப்படி உயிர்த்தெழுவோம்னு சொன்னா, ಹೇಗೆ ಮತ್ತೆ ಸತ್ತಿರೋರು ಹೇಗೆ ಪುನರ್ತನ ಹೊಂದುತ್ತಾರೆ ಅಂತ ನೀವು ಹೇಳಕ್ ಹೋದರೆ, நம்ம இந்த பூமியில வாழும்போது எத்தனையோ பாவங்கள் அக்கிரமங்கள் செய்றோம். ಈ ಭೂಮಿಯಲ್ಲಿ ನಾವು ಬಾಳುವಾಗ ಬೇಕಷ್ಟು ಪಾಪಗಳು ಮಾಡೋರಾಗಿದ್ದೀವಿ. ஆனா இந்த பாவத்துக்கு நம்ம முதல்ல சாகணும். ಈ ಪಾಪಕ್ಕೆ ನಾವು ಸಾಯಬೇಕು. ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಹೇಳೋದು ಅದೇನೆ. இந்த பாவத்துக்கு செத்துட்டு ಪಾಪಕ್ಕೆ ನಾವು ಸತ್ತೋಗ್ಬಿಟ್ರೆ ಅಂತ ಇಟ್ಕೊಳ್ಳಿ, கர்த்தருக்குள்ள எழுந்திருச்சிட்டோம்னா, ದೇವರೊಳಗೆ ನಾವು ಎದ್ದು ಬಂದರೆ, கர்த்தருக்கு நீதியா வாழ்ந்தோம்னா, ಅವರಲ್ಲಿ ನೀತಿವಂತರಾಗಿ ಬಾಳುವರಾಗಿದ್ದರೆ நமக்கு மரணம் கிடையாது. ನಮಗೆ ಮತ್ತೆ ಮರಣವಿಲ್ಲ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. வேதம் சொல்லுது, ವೇದವಾಕ್ಯ ಈ ರೀತಿ ಹೇಳ್ತದೆ, உலகத்துல 2 மரணம் இருக்குது. ಎರಡು ವಿಧವಾದ ಮರಣಗಳು ಭೂಮಿಯಲ್ಲಿ ಉಂಟು ಅಂತ ವೇದವಾಕ್ಯ ದೃಢವಾಗಿ ಹೇಳ್ತದೆ. ஒரு மரணம், ಮೊದಲನೇ ಮರಣವು ಏನು ಅಂತ நம்முடைய உயிர் பிரிஞ்சு போயிடுது. ನಮ್ಮ ಶರೀರದಿಂದ ಹೋಗುವ ಈ ಪ್ರಾಣ ಹೋಗಿ ಸಾಯೋದು ಒಂದು ಮರಣ. நம்ம செத்துட்டோம்னு சொல்றாங்க. ನಾವು ಸತ್ತೋಗಿದ್ದೀವಿ ಅಂತ ಡಾಕ್ಟರ್ಸ್ ಹೇಳ್ತಾರೆ, ನಾವು ಸತ್ತೋಗಿದ್ದೀವಿ. இரண்டாவது மரணம், ಎರಡನೇ ಮರಣ ಏನು ಗೊತ್ತಾ? ஆண்டவர் வந்து திருப்பி 1000 அரசாட்சி திருப்பி ஜட்ஜ்மென்ட் ஆன பிறகு நம்ம பாவத்துக்கு நித்திய ஆக்கினைன்னு ஒன்று இருக்குது. ನಮಗೆ ನ್ಯಾಯ ತೀರ್ಮಾನ ಮಾಡಿ ನಮಗೆ ಆತ್ಮವನ್ನು ಎಪ್ಪಿಸಿ ಆ ದೇವರ ಒಂದು ಜಡ್ಜ್ಮೆಂಟ್, ಒಂದು ನ್ಯಾಯ ತೀರ್ಮಾನದಲ್ಲಿ ಅವರು ತೀರ್ಮಾನ ಮಾಡಿ ನಮ್ಮನ್ನು ಜಡ್ಜ್ಮೆಂಟ್ ಕೊಡುವ ಆ ಒಂದು ಮರಣವು ಅಲ್ಲಿದೆ. ನಮಗೆ பாவம் செய்தவங்கள ஆண்டவரே நித்திய ஆக்கினைக்குள்ள போடுறார். ಪಾಪವು ಮಾಡಿದವನು ನಿತ್ಯ ಆಜ್ಞೆಯಲ್ಲಿ ಅವನು ದೇವರು ಅವನ್ನ ತಳ್ಳುತ್ತಾರೆ. அது நரகம், அக்னி, பாதாளம், அந்தகாரம் சொல்றோம்.
ಅಗ್ನಿ ಇದೆ, ಅಂಧಕಾರ ಇದೆ, ಮತ್ತೆ ಪಾತಾಳ ಇದೆ, ಎಷ್ಟೊಂದು ವಿಧವಾದ ಒಂದು ನರಕದಲ್ಲಿ ವ್ಯತ್ಯಾಸವಾಗಿದೆ. அது இரண்டாவது மரணம். ಇದು ಎರಡನೇ ಮರಣ ಅಂತ ವೇದವಾಕ್ಯ ದೃಢವಾಗಿ ಹೇಳ್ತದೆ. அதே வேளையில ಅದೇ ಸಮಯದಲ್ಲಿ இந்த பூமியில வாடும் போதே ಈ ಭೂಮಿಯಲ್ಲಿ ನಾವು ಬಾಳ್ತಾ ಇರುವಾಗಲೇ நம்முடைய பாவத்துக்கு செத்துட்டு ಆ ಪಾಪಕ್ಕೆ ಸತ್ತು ஆண்டவருக்குள்ள நம்ம திரும்ப வாழ்ந்தோம்னா ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಮತ್ತೆ ಪುನರ್ತನ ಹೊಂದಿ ಬಾಳಿದ್ರೆ நமக்கு மரணம் கிடையாது. ನಮಗೆ ಎರಡನೇ ಮರಣ ಇಲ್ಲ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பத்துலே மரணம் கிடையாது. ಮೊದಲನೇ ಮರಣನೂ ಇಲ್ಲ. ஏன்னா நம்ம வந்து தூங்குறோம். ಯಾಕೆಂದ್ರೆ ಮೊದಲನೇದು ಮರಣನೇ ಇಲ್ಲ, ನಾವು ನಿದ್ದೆ ಮಾಡೋರಾಗಿದ್ದೀವಿ. அப்போ கர்த்தருக்குள்ள நாம மரிச்சோம்னா ನಾವು ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ನಾವು ಜೀವಿಸಿ ನಾವು ಮತ್ತೆ நம்ம ಮರಿತೋದ್ರೆ தூங்கிட்டு இருக்கோம்னு சொல்றோம். ನಾವು ನಿದ್ದೆ ಮಾಡ್ತೀವಿ ಅಂತ ವೇದವಾಕ್ಯ ಹೇಳ್ತದೆ. செத்து போனவங்கள திருப்பி எழுப்ப முடியாது. ಸತ್ತು ಯಾರೊಬ್ರು ಸತ್ತು ಹೋಗುತ್ತಾರೋ ಮತ್ತೆ ಅವ್ರನ್ನ ನಾವು ಎಬ್ಸಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ஆனா தூங்குறவங்கள எழுப்ப முடியும். ಆದ್ರೆ ನಿದ್ದೆ ಮಾಡೋರನ್ನ ಎಬ್ಸೋದು ಬಹು ಲಘುವಾಗಿರುತ್ತದೆ. ஏன்னா இயேசு சொல்றாங்க, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತು ಈ ರೀತಿ ನಮಗೆ ಹೇಳ್ತಾರೆ, அவர் வரும்போது ಅವರು ಮತ್ತೆ ಬರುವಾಗ அவர் சொல்ற சகல பரிசுத்தவான்களும் கூட வர்றாங்க. ಸಕಲ ಪರಿಶುದ್ಧ ದೇವದೂತರು ಕೂಡ ನಾನು ಇಲ್ಲಿ ಕೆಳಗಡೆ ಇಳಿದು ಬರ್ತೀನಿ ಭೂಮಿಗೆ. வந்துட்டு இங்க இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை எடுத்துட்டு போயிடுறாங்க. ಇಲ್ಲಿ ಬಂದು ಇಲ್ಲಿ ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಯಾರು ಬಾಳಿದಿರೋ ಅವ್ರನ್ನ ನಾನು ಮತ್ತೆ ಎಬ್ಬಿಸಿ ನನ್ನೊಂದಿಗೆ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗ್ತೀನಿ. அவங்களோட கூட சேர்ந்து 1000 வருஷம் பூமியில அரசாள போறேன். ಅವರೊಂದಿಗೆ ನಾನು 1000 ವರ್ಷ ಈ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಆಳ್ವಿಕೆ ಮಾಡ್ತೀನಿ ಅಂತ ನಮಗೆ ವಾಗ್ದಾನ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. அப்போ நம்ம தூங்கிக்கிட்டு நம்மளை எடுத்துட்டு வர்றாங்களே, அதான் முதலாம் உயிர்த்தெழுதல். ನಾವು ನಿತ್ಯದಲ್ಲಿ ಇರುವಾಗ ನಮ್ಮನ್ನು ಎಬ್ಬಿಸಿಕೊಂಡು ಮತ್ತೆ ಬರ್ತಾರಲ್ಲ, ಅದೇ ಮೊದಲನೇ ಒಂದು ಪುನರ್ತನ. பாருங்க, ஃபர்ஸ்ட் பீட்டர் ಒಂದು ಪೇತರು இரண்டாம் அதிகாரம் 24 வசனம். ಎರಡನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 1 ಪೇತರು ಎರಡನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 24ನೇ ವಾಕ್ಯ ನೋಡಿ. 1 பேதுரு 1 ಪೇತರು இரண்டாம் அதிகாரம் ಎರಡನೇ ಅಧ್ಯಾಯ 24 வசனம். 24ನೇ ವಾಕ್ಯ ಈ ರೀತಿ ಹೇಳ್ತದೆ, நாம் பாவங்களுக்கு செத்து ನಾವು ಪಾಪಗಳಿಗೆ ಸತ್ತು நீதிக்கு பிழைத்திருப்போமானால், ನೀತಿಗೆ ಬದುಕಿದವರಾಗಿ ಇದ್ದರೆ, நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கும் ನೀತಿಗೆ அவர் தாமே ಬದುಕಿರೋದಕ್ಕೋಸ್ಕರ ಅವರು ತಾಮೇ தமது சரீரத்திலே ನಮ್ಮ ಶರೀರದಲ್ಲಿ நம்முடைய பாவங்களை ನಮ್ಮ ಪಾಪಗಳನ್ನು சிலுவையின் மேல் சுமந்தார். ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಹೊಂದಿಕೊಂಡನು. அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். ಅವರ ಬಾಸುಂಡೆಗಳೆಲ್ಲ ಸುಖವಾಗಿದ್ದೀವಿ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நம்முடைய பாவத்தை சிலுவையில சுமந்தார். எத்தனை பேர் நம்புறீங்க? ನಮ್ಮ ಪಾಪವೆಲ್ಲ ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಹೊತ್ತುಕೊಂಡ್ರೆ ಎಷ್ಟು ಜನ ನಂಬುತ್ತೀರಿ? நான் இன்னும் பாவி சொல்லுறேன். ஏன் பாவத்தை கர்த்தர் சிலுவையில சுமந்துட்டார். ನಾನು ಇನ್ನೂ ಪಾಪಿ ಅಂತ ನೀವು ಹೇಳ್ತಿದ್ರೆ, ನನ್ನ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ನನ್ನ ಪಾಪವೆಲ್ಲ ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಹೊತ್ತುಕೊಂಡಿದ್ದಾರೆ. அதை நம்புறீங்களா? ಅದನ್ನ ನೀವು ನಂಬುತ್ತೀರಾ? ನಿಜವಾಗ್ಲೂ நீங்க நம்பி விசுவாசிச்சீங்கன்னா ಅದರ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಇಟ್ಟು ನೀವು ಬಾಳಿದ್ರೆ நிச்சயமா கர்த்தர் உங்களை முதலாம் உயிர்த்தெழுதல கொண்டு வருவார். ನಿಶ್ಚಯವಾಗಿ ಮೊದಲನೇ ಪುನರ್ತನದಲ್ಲಿ ನಿಮ್ಮನ್ನು ದೇವರು ಆರಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. உங்களுக்கு மரணம் இல்ல. ನಿಮಗೆ ಮರಣವೇ ಇಲ್ಲ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பாருங்க, கொலோசையருக்கு இரண்டாம் அதிகாரம். அப்ப நம்ம மரிக்காம நம்ம உயிரோடு இருக்கணும்னா என்ன செய்யணும்? ನಾವು ಸಾಯಲೇಬಾರದು, ಮತ್ತೆ ನಾವು ಹಾಗೆ ಬದುಕಬೇಕು ಅಂದ್ರೆ ಏನು ಮಾಡಬೇಕು? ಕೊಲೊಸ್ಸೆಯರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ. மரித்தோர் திரும்ப உயிர்த்தெழுதலாம்னா என்ன செய்யணும்? ಸತ್ತಿರೋರು ಮತ್ತೆ ಪುನರ್ತನ ಹೊಂದಬೇಕಾದ್ರೆ ಏನು ಮಾಡಬೇಕು? பாருங்க, கொலோசையருக்கு ಬರೆದ ಪತ್ರಿಕೆ இரண்டாம் அதிகாரம் 2ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 12ஆம் வசனம். கொலோசையர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிக்கிறேன். ஞானஸ்தானத்தினாலே ಸ್ನಾನದಿಂದ அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் ಅವರೊಂದಿಗೆ ನಾವು ಸಮಾಧಿ ಮಾಡಲ್ಪಟ್ಟಿರೋರಾಗಿ ಅದರಲ್ಲಿ அவரை மரித்தோர் எழுப்பின ಅವರನ್ನು ಸತ್ತಿರೋರಿಂದ ಎಬ್ಬಿಸಿದ தேவனுடைய செயலின் மேலுள்ள ದೇವರ ಒಂದು ಕಾರ್ಯದಿಂದ ವಿಶ್ವಾಸದಿಂದ ಅವರೋடு ಕೂಡ எழுந்தவர்களாக இருக்கிறீங்க. ಅವರೊಂದಿಗೆ ನಾವು ಪುನರ್ತನ ಹೊಂದಿರೋರಾಗಿ ನೀವಿದ್ದೀರಿ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ஞானஸ்நானத்தினால ದೀಕ್ಷ ಸ್ನಾನ ಪಡೆದಿರೋದ್ರಿಂದ. அப்போ நம்ம ஞானஸ்நானம் எடுக்கும் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ದೀಕ್ಷ ಸ್ನಾನ ಪಡೆದಿರೋದನ್ನ ಏನು ಹೇಳ್ತಾರೆ ಗೊತ್ತಾ? ಪಾಪಕ್ಕೆ செத்து நம்ம நீதிக்கு பொழைக்கிறோம்னு சொல்றாங்க. ಯಾರು ತಗೊಳ್ತಾರೋ ಅವ್ರನ್ನ ಹೀಗೆ ಒಳಗಡೆ ನೀರಲ್ಲಿ ಮಲಗಿಸ್ತಾರೆ. ಯಾಕೆಂದ್ರೆ ಅವನು ಪಾಪಕ್ಕೆ ಸತ್ತೋಗ್ಬಿಟ್ಟ, ಮತ್ತೆ ಅವನ್ನ ಎಬ್ಬಿಸ್ತಾರೆ. ಅದು ನೀನು ನೀತಿಗೋಸ್ಕರ ಪುನರ್ತನ ಹೊಂದಿದೀಯಾ ಅಂತ ತೋರಿಸೋದಕ್ಕೋಸ್ಕರ ದೀಕ್ಷ ಸ್ನಾನ ಈ ರೀತಿ ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. நம்ம ಮುಳುಗಿ ஞானத்தான எடுக்கும்போது அது நடக்கும். ನೀರಲ್ಲಿ ಮುಳುಗಿ ದೀಕ್ಷ ಸ್ನಾನ ಕೊಟ್ರೆ ಮಾತ್ರವೇ ನೀವು ನೀತಿಗೆ ನೀವು ಬದುಕೋರಾಗಿರ್ತೀರಿ, ಪಾಪಕ್ಕೆ ಸತ್ತಿರೋರಾಗಿರ್ತೀರಿ. நம்ம தெளிச்சு ஞானஸ்நாನ எடுக்கிறனால ಅದು நடக்கிறது ಇಲ್ಲ. ನೀವು ಈ ತರ ಒಂದು ನೀರನ್ನು ತೊಳೆದು ಅವ್ರ ಮೇಲೆ ಹಾಕಿದ್ರೆ ಅವರು ಹೇಗೆ ಸಾಯ್ತಾರೆ? ಪಾಪಕ್ಕೆ ಎಲ್ಲಿಂದ ಸಾಯ್ತಾರೆ? ನಿಂತೇ ಇರ್ತಾರೆ ಅವರು. இப்ப செத்து போயிட்டா
தண்ணீர் அடிச்சு முழுகி தலை ಮುಳುಗಿட்டு வருவோம். ತಲೆ ಕಂಪ್ಲೀಟ್ ಏನ್ ಮಾಡಬೇಕು, ನೀರಲ್ಲಿ ಮುಳುಗಬೇಕು. ಹಾಗಾದರೆ ನಾವು ಸತ್ತೋಗಿದ್ದೀವಿ ಅಂತ ಅರ್ಥ. ಅವ ಪಾಪಕ್ಕೆ ಸಾಯೋರಾಗಿ ನೀವು ದೀಕ್ಷಾ ಸ್ನಾನ ಪಡಿಬೇಕು. அப்போ நீங்க செய்ய பாவத்தை, உங்களுடைய பாவத்தை எல்லாம் அறிக்கைட்டு ஆண்டவர் மேல போட்டுட்டு, ஆண்டவரே என்னுடைய பாவத்தெல்லாம் நீங்க சிலுவையில அரைஞ்சிட்டீங்க, ಯೇಸುವೆ ನನ್ನ ಪಾಪವೆಲ್ಲ ಸಿಲುಬೆ ಮೇಲೆ ಹೊತ್ಕೊಂಡಿದ್ದಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿ ಅವರ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಇಟ್ಟು ನೀವು ದೀಕ್ಷಾ ಸ್ನಾನ ಪಡಿಬೇಕು. நீங்க நம்பி விசுவாசிச்சு அப்புறமா ஞானஸ்நானம் ನಂಬಿಕೆ ಇಟ್ಟಿದ ಮೇಲೆ ಆಮೇಲೆ ದೀಕ್ಷಾ ಸ್ನಾನ ಪಡಿಬೇಕು. அப்படி ஞானஸ்நானம் வாங்கும்போது ಆ ರೀತಿ ನೀವು ದೀಕ್ಷಾ ಸ್ನಾನ ಪಡಿಯುವಾಗ உங்க சுவாப பாவம், ஜென்ம பாவம் எல்லாத்தையும் ஆண்டவர் ನಿಮ್ಮ மன்னிச்சிடுவார். ಪಾಪಗಳು, ಜನ್ಮ ಪಾಪಗಳು, ಶಾಪಗಳು ಎಲ್ಲ ದೇವರು ಅದರಲ್ಲಿ ಸಾಯಿಸ್ಬಿಡ್ತಾರೆ, ಅದನ್ನ ನೀಗಿಸಿಬಿಡ್ತಾರೆ. என் பாவத்துக்கு நான் செத்து நீதிக்கு பொழைச்சிட்டேன். ನಾನು ಪಾಪಕ್ಕೆ ನಾನು ಸತ್ತು ಮತ್ತೆ ನೀತಿಗೆ ಬದುಕವನಾಗಿದ್ದೀನಿ. நான் முந்தி பழைய மனுஷா இருந்தேன், ನಾನು ಹಳೆಯ ಮನುಷ್ಯನಾಗಿ ಜೀವಿಸ್ತಾ ಇದ್ದೆ. அப்ப பாவியா இருந்தேன். ಅವಾಗ ನನ್ನ ಹತ್ರ ಪಾಪಗಳು ಇತ್ತು. ஆனா நான் என்னைக்கு கத்துக்குள்ள வந்தனோ, ನಾನು ಯಾವಾಗ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ನಾನು ಅಂಗೀಕರಿಸಿಕೊಂಡು ಸ್ವಂತ ರಕ್ಷಕನಾಗಿ ಒಪ್ಪಿಕೊಂಡು ಬಂದಿದ್ದ ಮೇಲೆ, நான் ஞானஸ்நானம் முழுகி ஞானஸ்நானம் எடுத்தப்புறம் ನೀರಲ್ಲಿ ಮುಳುಗಿ ದೀಕ್ಷಾ ಸ್ನಾನ ಪಡೆದಿದ್ದ ಮೇಲೆ நான் கர்த்தருடைய பிள்ளையா மாறிட்டேன். ನಾನು ಯೇಸುವಿನ ಮಗನಾಗಿ ನಾನು ಮಾರ್ಪಡಿಸಿದ್ದೆ. என் பாவத்துக்கு நான் செத்துட்டேன். ನನ್ನ ಪಾಪಕ್ಕಾಗಿ ನಾನು ಸತ್ತೋಗ್ಬಿಟ್ಟೆ. இப்ப இந்த சரீரத்துக்கு மரணம் இருந்தாலும் என் ஆத்மாவுக்கு மரணம் இல்லை. ಶರೀರದಲ್ಲಿ ಈ ಒಂದು ಶರೀರದಲ್ಲಿ ಮರಣ ಇರುತ್ತೆ, ಆದ್ರೆ ನನ್ನ ಆತ್ಮಕ್ಕೆ ಮರಣವಿಲ್ಲ. ಅದು ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಒಳಗೆ. என் ஆண்டவர் என்னை உயிரோடு எழுப்புவார். ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಮತ್ತೆ ನನಗೆ ಕಡೆ ದಿವಸ ಎಬ್ಬಿಸ್ತೀನಿ ಅಂತ ವಾಗ್ದಾನ ಮಾಡಿದ್ದಾರೆ. பாருங்க, ನೋಡಿ, கிறிஸ்து திரும்ப உயிரோடு எந்திரிச்சாரு விசுவாசிக்கிறீங்களா? ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಮತ್ತೆ ಪುನರ್ತನ ಹೊಂದಿ ಬಂದರು ಅಂತ ಎಷ್ಟು ಜನ ನಂಬಿಕೆ ಇಡ್ತೀರಿ? ಅವರು சிலுவையில அறைஞ்சாங்க, ಸಿಲುಬೆಯ ಮೇಲೆ ಅವ್ರನ್ನ ನೇತಾಕಿದ್ರು, ಅವರು ಮರಿಚಾರು, ಅವರು ಸಿಲುಬೆಯಲ್ಲಿ ಪ್ರಾಣ ಬಿಟ್ಟರು, ಸತ್ತರು, ಅವ್ರನ್ನ அடக்கம் பண்ணிட்டாங்க, ಮತ್ತೆ ಅವ್ರನ್ನ ಮಣ್ಣು ಮಾಡಿದ್ರು. அவங்க திருப்பி அவர் என்ன செய்யறாரு, மூன்றாம் நாள் உயிரோடு ಮೂರನೇ எழுந்திருச்சாரு. ದಿವಸ ಅಲ್ಲಿ ಹೋದ್ರೆ ಅವ್ರು ಇಲ್ಲ. விசுவாசிக்கிறீங்களா? ಅವರು ಮತ್ತೆ ಪುನರ್ತನ ಹೊಂದಿದ್ದಾರೆ ಅಂತ ಎಷ್ಟು ಜನ ನಂಬಿದ್ದೀರಿ? நீங்க விசுவாசிச்சீங்கன்னா, ನೀವು ನಿಜವಾಗಲೂ ಅವ್ರ ಮೇಲೆ ಇಂಥ ರೀತಿಯಲ್ಲಿ ನಂಬಿಕೆ ಇಟ್ಟರೆ ಮಾತ್ರವೇ, இயேசு எப்படி உயிரோடு வந்தாரோ ಯೇಸು ಹೇಗೆ ಪುನರ್ತನ ಹೊಂದಿ ಬಂದಿದ್ದಾರೆ நாமும் வருவோம். ಅದೇ ರೀತಿ ಅವ್ರ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಇಡೋರು ಪುನರ್ತನ ಹೊಂದಿ ಬರ್ತಾರೆ. கிறிஸ்துவுக்குள்ள நம்ம மரிச்சிருக்கிறோம், ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ನೀವು ಸತ್ತಿರೋರಾಗಿದ್ದೀರಿ, நம்ம அதே போல கிறிஸ்துவுக்குள்ள நம்ம எந்திரிப்போம். ಮತ್ತೆ ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಪುನರ್ತನ ಹೊಂದುವರಾಗಿಯೂ ಇರ್ತೀರಿ. ரோமர் 6 அதிகாரம் பாருங்க, ರೋಮರ 6ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಈ ರೀತಿ ಕೊಟ್ಟಿದೆ. 4வது வசனம், 4ನೇ ವಾಕ್ಯ, ரோமர் 6 அதிகாரம் 4வது வசனம். ರೋಮರ 6, ರೋಮರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 6ನೇ ಅಧ್ಯಾಯ 4ನೇ ವಾಕ್ಯ. மேலும் பிதாவின் மகிமையினாலே, ಅದರ ತಂದೆಯಾದ ದೇವರ ಮಹಿಮೆಯಿಂದ கிறிஸ்து மரித்தோரில் எழுப்பப்பட்டது போல ಕ್ರಿಸ್ತು ಸತ್ತಿರೋರಿಂದ ಮತ್ತೆ ಪುನರ್ತನ ಹೊಂದಿ ಎದ್ದು ಬಂದಿರೋದಂತೆ நாமும் ನಾವು புதிதான ஜீவனோடாய் நடந்து கொள்ளும்படிக்கு, ನೂತನ ಜೀವಿತದಿಂದ ನಾವು ನಡೆದುಕೊಳ್ಳೋದಿಕ್ಕೆ, அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞான ஸ்நானத்தினாலே, ಅವರು ಮರಣಕ್ಕೆ ಒಳಗಡೆ ಹೋಗುವ ದೀಕ್ಷಾ ಸ್ನಾನದ ಮೂಲಕ அவருடைய கிறிஸ்துவுடைய அடக்கம் பண்ணப்பட்டோம். ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಜೊತೆಗೆ ನಾವು ಸತ್ತಿದ್ದೀವಿ ಅಥವಾ ಮಣ್ಣು ಮಾಡಿದ್ದಾರೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கிறிஸ்து எப்படி அடக்கம் பண்ணப்பட்டாரோ, ಹೇಗೆ ನಾವು ದೇವರು ಹೇಗೆ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಸಮಾಧಿಗೆ ಹೋದರು, நம்முடைய பாவத்துக்காக செத்தார் அவர், ನಮ್ಮ ಪಾಪಕ್ಕೋಸ್ಕರ ಅವ್ರು ಸತ್ರು, சிலுவையில செத்தார் அவர். ಅವರ ಸಿಲುಬೆಯಲ್ಲಿ ಅವರು ಪ್ರಾಣ ಬಿಟ್ಟರು. அப்ப நம்ம அவர் எப்படி உயிரோட வந்தாரோ, ಅವರು ಹೇಗೆ ಪುನರ್ತನ ಹೊಂದಿ ಬಂದಿದ್ದಾರೋ, என் பாவத்தை அவர்தான் எடுத்துட்டார், ನನ್ನ ಪಾಪವೆಲ್ಲ ಶುದ್ಧೀಕರಿಸಿದ್ದಾರೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. என்னை உயிரோட கொண்டுருவார். ನನ್ನನ್ನು ಪುನರ್ತನ ಹೊಂದಿ ಮತ್ತೆ இதை ಎಬ್ಬಿಸ್ತಾರೆ. விசுவாசிக்கிற உங்களையும் உயிரோட கொண்டுருவார். ಯಾರ್ಯಾರು ಇದ್ರ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಇರ್ತೀರೋ ನಿಶ್ಚಯವಾಗಿ ನೀವು ಪುನರ್ತನ ಹೊಂದಿದ್ದೀರಿ. 5வது வசனம் பாருங்க, 5ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನೋಡಿ, ரோமர் 6 அதிகாரம் ರೋಮರ 6:5 5ನೇ வாக்கியம் 5வது வசனம் 5ನೇ ವಾಕ್ಯ. பாருங்க, ஆதலால் ಆದ್ದರಿಂದ அவருடைய மரணத்தின் சாயலிலே நாம் இணைக்கப்பட்டவர்களானால், ಮರಣ ಒಂದು ರೂಪದಲ್ಲಿ ನಾವು ಸೇರಿಸಲ್ಪಟ್ಟಿರೋರಾಗಿದ್ದೇವೆ. அவர் மரணத்தோடு நம்ம இணைக்கப்பட்டிருந்தோம்னா, ಅವರ ಮರಣದಲ್ಲಿ ನಾವು ಸೇರಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ. அவர் உயிர்த்தெழும் சாயலில் நம்ம இணைப்போம். ಅವರು ಪುನರ್ತನ ಹೊಂದಿರುವ ಅವರ ರೂಪದಲ್ಲಿ ಕೂಡ ನಾವು ಒಂದಾಗಿರ್ತೀವಿ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. மரணத்துல நம்ம எப்படி இணைக்கப்பட்டோமோ, ಮರಣದಲ್ಲಿ ಹೇಗೆ ನಾವು ಒಂದಾಗಿದ್ದೀವೋ, அவர் செஞ்சது மாதிரி நம்மளும் செய்திருக்கோம். ಅವರು ಯಾವ ತರ ಮಾಡಿದ್ರು ಅದೇ ತರ ನಾವು ಮಾಡಿದ್ದೀವಿ. இப்போ அதே போல அதை நம்பி விசுவாசிக்கிறோம். நம்ம ಅದರ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಇಟ್ಟು ನಾವು ಬದುಕ್ತಾ ಇದ್ದೀವಿ. உயிர்த்தெழுந்து நம்ம இணைக்கப்பட்டிருப்போம். ಹಾಗಾದ್ರೆ ನಾವು ಪುನರ್ತನ ಹೊಂದೋದಲ್ಲೂ ಅವರೊಂದಿಗೆ ನಾವು ಒಬ್ಬರವಾಗಿರ್ತೀವಿ. ಅದರಿಂದ கிளியரா சொல்லி தர்றாங்க நமக்கு. ಈ ರೀತಿ ನಮಗೆ ದೇವರು ಕ್ಲಿಯರ್ ಆಗಿ ಅದರಲ್ಲಿ ಬರ್ತಿದ್ದಾರೆ. நம்ம வேதத்தை வார்த்தை அறிந்து கொள்ளுங்க. ವೇದವಾಕ್ಯನ ಚೆನ್ನಾಗಿ ಓದಿ ಚೆನ್ನಾಗಿ அதே போல ಅದೇ ತರ ಇನ್ನೊಂದು 6ாம் அதிகாரம் அதே 6ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 8வது வசனத்தை பாருங்க. 8ನೇ ವಾಕ್ಯ ನೋಡಿ, கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால், ಕ್ರಿಸ್ತ ಜೊತೆಗೆ ನಾವು ಮತ್ತೆ
ಪುನರ್ತನ ಮತ್ತೆ ನಾವು ಜೀವವನ್ನು ಬಿಟ್ಟರೆ அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம். ಅವರೊಂದಿಗೆ ನಾವು ಮತ್ತೆ ಬದುಕಿರ್ತೀವಿ ಎಂದು ನಂಬುತ್ತೇವೆ. ಎಂದು ನಾವು ನಂಬುತ್ತೀವಿ. எனக்கு கிளியரா போட்டுட்டாங்கன்னா ನೋಡಿ ಎಷ್ಟೊಂದು ಕರೆಕ್ಟಾಗಿ ಬಂದಿದ್ದಾರೆ. நான் சும்மா செத்தா கிடையாது. ನಾನು ಸುಮ್ಮನೆ ಯೇಸು ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಇಡದೆ ಸತ್ರೆ ನನಗೆ ಏನು ಪ್ರಯೋಜನ ಇಲ್ಲ. இப்ப நான் இருக்கிறேன், நான் ஆண்டவர் நம்பல, நான் செத்து என் உயிர் போயிடுச்சுன்னா ನಾನು ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಇಟ್ಟಿಲ್ಲ, ಆದ್ರೆ ನನ್ನ ಪ್ರಾಣ ಕಳ್ಕೊಂಡೆ ಅಂತ ಇಟ್ಕೊಳ್ಳಿ. இது 10 மரணம். ಅದು ಮೊದಲನೇ ಮರಣ ಆಗ್ಬಿಡುತ್ತೆ. அப்புறம் நியாயத்துக்கு கூட நரகத்துக்கு போறமே அது 2வது மரணம். ಆಗ ನನಗೆ ಯಾಕೆ ನಂಬಿಲ್ಲ ಅಂತೇಳಿ ದೇವರು ನ್ಯಾಯ ತೀರ್ಮಾನ ಮಾಡಿ ನರಕ ತಳ್ಳುತ್ತಾರಲ್ಲ, ಅದು 2ನೇ ಮರಣವಾಗುತ್ತೆ. ஆனா என்ன சொல்றாரு ஆண்டவரே, ಇಲ್ಲಿ 8ನೇವಾಗಿದೆ. ಏನು கிறிஸ்துவுடனே கூட ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಜೊತೆಗೆ ನಾವು ಮರಿತೋಮ್ ஆனால் ನಾವು ಪ್ರಾಣವನ್ನು ಕಳ್ಕೊಂಡ್ರೆ அவருடனே கூட பிழைத்து இருப்போம். ಅವರೊಂದಿಗೆ ನಾವು ಬದುಕೋರಾಗಿ ಇರ್ತೀವಿ ಎಂದು ನಂಬಿದ್ದೇವೆ. அப்ப ஆண்டவர் என்ன அழகா சொல்றாங்கன்னா, ಯೇಸು ಹೇಗೆ ನಮಗೆ ಚೆನ್ನಾಗಿ என் மூலமா நீங்க மரிச்சீங்கன்னா, ನನ್ನೊಂದಿಗೆ ನೀವು ಮತ್ತೆ ಪ್ರಾಣವನ್ನು என்ன ಕೊಟ್ಟರೆ, நம்பி விசுவாசிச்சு ನನ್ನ மரிச்சீங்கன்னா, ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಇಟ್ಟು ನಿಮ್ಮ ಪ್ರಾಣ ಜೀವವನ್ನು ನೀವು ಬಿಟ್ಟರೆ உங்களுடைய லைஃப்ல ನಿಮ್ಮ ಬಾಳಲ್ಲಿ எல்லா பாவத்தையும் அறிக்கை செஞ்சு விட்டுட்டீங்கன்னா, ಎಲ್ಲ ಪಾಪವನ್ನು ನಾವು ಅದೆಲ್ಲ ಅರಿಕೆ ಮಾಡಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಬಿಟ್ಬಿಟ್ಟಿದ್ರೆ, விட்டுட்டு ஞானத்தான வாங்கும்போது ಅದೆಲ್ಲ ಕಳ್ಕೊ ಅದನ್ನ ಬಿಟ್ಬಿಟ್ಟು ಆಮೇಲೆ ದೀಕ್ಷಾಸ್ನಾನ ಪಡಿಬೇಕು. உங்க ஜென்ம பாவம் சுவாப பாவம் ನಿಮ್ಮ மன்னிக்கப்பட்டுச்சு. ಸ್ವಾಭ ಪಾಪ ಜನ್ಮ ಪಾಪ ಎಲ್ಲ ಕ್ಷಮಿಸಲ್ಪಟ್ಟಿದೆ. இப்ப ಅಲ್ಲೇಲೂಯಾ. நம்ம கர்த்தருக்குள்ள இருக்கிறோம். ಈಗ ನಾವು ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಜೀವಿಸ್ತಾ ಇದ್ದೀವಿ. இப்ப நம்ம உயிர் பிரிஞ்சா கூட நம்ம செத்துல நம்ம தூங்குறோம். ಈಗ ನಮ್ಮ ಜೀವ ಹೋದ್ರೂ ಸರಿ ನಾವು ನಿದ್ದೆ ಮಾಡೋರಾಗಿರ್ತೀವಿ, ಬಿಟ್ಟು ಸಾಯೋದಿಲ್ಲ. ஏன்னா கர்த்தர் ஒருவர் எழுப்புவார். ಯಾಕೆಂದ್ರೆ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಕಡೆಯ ದಿವಸ ನಮ್ಮನ್ನು ಎಬ್ಬಿಸ್ತೀನಿಂದ ವಾಗ್ದಾನ ಮಾಡಿದ್ದಾರೆ. கர்த்தர் நாம வந்து கத்துக்கு தான் சொல்லுவாங்க, ಅದಕ್ಕೆ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, கிறிஸ்துக்குள்ள மரிச்சவங்க விதைக்கிறோம்னு சொல்றோம், புதைக்கிறோம்னு சொல்ல மாட்டோம். ಈಗ ಯಾರಾದ್ರೂ ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಅವರು ಪ್ರಾಣ ಕಳ್ಕೊಂಡ್ರೆ, ಅವ್ರ ಸಾವುக்கு ನೀವು ಹೋದ್ರೆ, ಅವ್ರು ಸತ್ತೋಗ್ಬಿಟ್ರು ಮತ್ತೆ ಸಮಾಧಿ ಮಾಡ್ತೀವಿ ಮಣ್ಣು ಮಾಡ್ತೀವಿ ಅಂತ ಹೇಳ್ಬಾರದು. ಅವ್ರನ್ನ ನಾವು ಏನ್ ಮಾಡ್ತೀವಿ, ಬಿತ್ತುತ್ತೀವಿ ಅಂತ ಹೇಳಿ ನಾವು ಹೇಳ್ತೀವಿ. சரி, விதைக்கிறதுக்கும் புதைக்கிறதுக்கு என்ன டிஃபரன்ஸ்? ಬಿತ್ತೋದಕ್ಕೂ ಮಣ್ಣು ಮಾಡೋದಕ್ಕೂ ಏನು ವ್ಯತ್ಯಾಸ? நம்ம எதை விதைப்போம், எதை புதைப்போம்? ನಾವು ಯಾವ್ದನ್ನ ಬಿತ್ತುತ್ತೀವಿ, ಯಾವ್ದನ್ನ ಮಣ್ಣು ಮಾಡ್ತೀವಿ? வேண்டாத காரியங்கள், வேண்டாத பொருட்கள் ஏதாவது இருந்தா அதை ஆழமா குழி தோண்டி உள்ள புதைப்போம். ನಮಗೆ ಯಾವ್ದು ಬೇಕಾಗೇ ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ದೊಡ್ಡ ಹಳ್ಳ ಮಾಡಿ ಅದರಲ್ಲಿ ಹಾಕಿ ಮಣ್ಣು ಮಾಡಿ ಮುಚ್ಚಿಬಿಡ್ತೀವಿ. ಅಲ್ಲೇಲೂಯಾ. ಆದ್ರೆ விதைக்கிறோம், எதை விதைப்போம்? ಬಿತ್ತುತ್ತೀವಿ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಯಾವ್ದನ್ನು ಬಿತ್ತುತ್ತೀವಿ ನಾವು? ஒரு விதைய, ஒரு ಮರத்தை, ಒಂದು ಮರದ ಬೀಜವನ್ನು பழம் தரக்கூடிய செடிகளை, ಹಣ್ಣು ಕೊಡುವ ಒಂದು ಬೀಜವನ್ನು ತಗೊಂಡು ಏನ್ ಮಾಡ್ತೀವಿ, ಅದನ್ನ ಬಿತ್ತುತ್ತೀವಿ. ஏன்னா அது விதைச்சா அது ಮೊಳವரும். ನೋಡಿ, ಅದನ್ನ ಬಿತ್ತಿದ್ರೆ ಮತ್ತೆ ಅದು ಸಿಗಿರಿ ಬರ್ತದೆ, ಅದು ಬರ್ತದೆ, ಮರವಾಗಿ ಬರ್ತದೆ. புதைச்ச பொருளுக்கு எதுவும் முளைக்கிறது இல்ல. ನೀವು ಯಾವ್ದನ್ನ ಮಣ್ಣು ಮಾಡಿದಿರೋ ಅದು ಮತ್ತೆ ಬಂದು ಸಿಗಿರಿ ಬರೋದಿಲ್ಲ, ಅದು ಗಿಡವಾಗಿ ಬರೋದಿಲ್ಲ. ஆனா விதைகளை நீங்க விதைச்சீங்கன்னா, ಆದ್ರೆ ಒಂದು ಮರದ ಒಂದು ಬೀಜವನ್ನು ತಗೊಂಡು ನೀವು ಬಿತ್ತಿದ್ರೆ ಅದು ಮತ್ತೆ ಸಿಗಿರಿ ಬಂದು ಅದು ಮರವಾಗುತ್ತದೆ, ಮತ್ತೆ அது பலம் கொடுக்கும். ಮತ್ತೆ ಬಲನೂ ನಮಗೆ ಕೊಡ್ತದೆ. அதே போல நான் இதுல ஒரு சாட்சியை சொல்றேன். ಒಂದು ಸಾಕ್ಷಿ ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ ನೋಡಿ. ஏன்னா ஞாபகம் வந்தா அந்த சாட்சியை சொல்லி ஆகணும். ಜ್ಞಾಪಕ ಬಂದಿರೋದ್ರಿಂದ ನಾನು ಅದನ್ನ ಹೇಳಕ್ ಇಷ್ಟಪಡ್ತೀನಿ. எங்க மாமனார் மரிச்ச பிறகு அவங்க வந்து நான் எங்க வீட்டுல இவங்க அழுதுட்டு இருந்தாங்கல்ல, ನನ್ನ ತಂದೆ ಸತ್ತಾಗ ಇವರು ಅಳ್ತಾ ಇದ್ರು. அப்ப சரி இவங்க வந்து ஐயோ எங்க அப்பா செத்துட்டாங்கன்னு அழுதுட்டு இருந்தாங்க. ನಮ್ಮ ಅಪ್ಪ ಸತ್ತೋದ್ರಲ್ಲ ಅಂತ ನಾನು ಅಳ್ತಾ ಇದ್ದೆ. அப்ப நான் சொன்னேன், ಆಗ ನಮ್ಮ ಮಿಸಸ್ உங்க ಹೇಳಿದ್ರು, அப்பா ஒன்னும் சாகல, ನಿಮ್ಮ ಅಪ್ಪ ಸತ್ತಿದ್ದಾರೆ ಅಂತ ಯಾಕೆ ಅಳ್ತೀರಿ ನೀವು? அவங்க தூங்கிட்டு இருக்காங்க, ಅವ್ರು ನಿದ್ದೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ ಅಂತ. ஆனா ஒரு காரியம் உண்டு, ಅದರಲ್ಲಿ ಒಂದು ವಿಷಯ ಚೆನ್ನಾಗಿ ತಿಳ್ಕೊಳ್ಳಿ. உங்க அப்பா புதைச்சிட்டு நினைக்காதீங்க. ನಿಮ್ಮ ಅಪ್ಪನ ಮಣ್ಣು ಮಾಡಿದೀವಿ ಅಂತ ಅಳ್ಬೇಡ. உங்க அப்பா விதைச்சிருக்கோன்னு நினைங்க. ನಿಮ್ಮ ಅಪ್ಪನ ಹಳ್ಳ ತೋಡಿ ಅದರಲ್ಲಿ ಬಿತ್ತಿದೀವಿ ನಾವು. ಅಲ್ಲೇಲೂಯಾ. அப்ப நான் சொன்னேன், விதைச்சிருக்குது புதைச்சிருக்கு என்ன டிஃபரெண்ட்? ಬಿತ್ತೋದಕ್ಕೂ ಮಣ್ಣು ಮಾಡೋದಕ್ಕೆ ಏನು ವ್ಯತ್ಯಾಸ ಅಂತ ತಿಳ್ಕೊಳ್ಳಿ. உங்க அப்பா விதைச்சிருந்தா அதுல ஒரு முளைச்சி ನಮ್ಮ வரும். ಅಪ್ಪನ ಅಲ್ಲಿ ಬಿತ್ತಿದ್ರೆ ಅವ್ರು ಮತ್ತೆ ಪುನಃ ಒಂದು ಎದ್ದು ಬರ್ತಾರೆ. ಅಲ್ಲೇಲೂಯಾ. அதுல இருந்து ஒரு செடி ஒரு பலன் கிடைக்கும் நமக்கு. ಅದರಿಂದ ಒಂದು ಬಲ ನಮಗೆ ಸಿಕ್ಕೋತರ ಅದು ಸಿಗಿರಿ ಒಂದು ಗಿಡವಾಗಿ ಬೆಳೆಯುತ್ತದೆ. அந்த பலன் நீங்க தான். ಆ ಬಲ ಗಿಡ ನಾನೇ. ಅಲ್ಲೇಲೂಯಾ. ಮಗನಾದ ನಾನೇ ಅವರಿಗೆ ಬಿತ್ತಿರುವ ಒಂದು ಗಿಡ ನಾನೇ. ಅಲ್ಲೇಲೂಯಾ. உங்க அப்பா அவ்வளவு அழகா ஜெபம் பண்ணுவாங்க, கண்ணீர் விடுவாங்க, நல்லா 4 மணிக்கு வச்சு நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, அவ்வளவு அழகா பேச்சு நல்லா கத்துக்கிடுவாங்க. ವೇದ ವಾಕ್ಯವನ್ನು ಓದಿ ಹಾಡು ಹೇಳಿ ಮತ್ತೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋರಾಗಿದ್ರಲ್ಲ ನಿಮ್ಮ ತಂದೆ. அதே போல அவங்க சாகுற அன்னைக்கும் முந்தின நாளே சொல்லிட்டாங்க, எனக்கு சேரட் வந்துருச்சு நான் கிளம்புறேன். ಅವರು ಸತ್ತಾಗ ಸಾಯೋದಕ್ಕೆ ಮುಂಚೆ ಪ್ರಾಣ ಹೋಗೋದಕ್ಕೆ ಇರುವಾಗ ಎಲ್ಲರನ್ನು ಕರೆದು ಹೇಳಿದ್ರು, ಒಂದು ದೊಡ್ಡ ಒಂದು ರಥ ಬಂದಿದೆ,
ಅದರಲ್ಲಿ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಕೂತಿದ್ದಾರೆ, ಅಲ್ಲಿಂದ ನನ್ನನ್ನು ಬಾ ಬಾ ಅಂತ ಕರಿತಾ ಇದ್ದಾರೆ. ನಾನು ಹೋಗ್ತೀನಿ, ನಿಮ್ಗೆಲ್ಲ ಟಾಟಾ, ನೀವೆಲ್ಲ ಆಮೇಲೆ ಬಂದು ಸೇರಿ ಅಂತ ನಮ್ಮ ತಾಯಿಗೂ ಅವರು ಹೇಳಿದ್ರು. ಇಂಥ ಒಂದು ದರ್ಶನ ಅವರಿಗೆ ಸಿಕ್ತು. சொல்லி எல்லாரையும் பிளஸ் பண்ணிட்டு அவங்க கிளம்புனாங்க. ಆಮೇಲೆ ಅಕ್ಕಪಕ್ಕ ಇರೋರು ನಮ್ಮೆಲ್ಲ ಕರೆದು ನಮಗೆ ಎಲ್ಲರಿಗೂ ಬ್ಲೆಸ್ ಮಾಡಿ ಆಮೇಲೆ ಕಡೇ ಪ್ರಾಣವನ್ನು ಅವ್ರು ಬಿಟ್ಟರು. அப்புறம் சரி அவங்க கர்த்தருக்குள்ள போயிருக்காங்க. ಅವರು ಯೇಸು ಸ್ವಾಮಿಯಲ್ಲಿ ನಿದ್ದೆ ಮಾಡಿದ್ದಾರೆ. ஆனா நீங்க உங்க அப்பா மட்டும் போதும், எனக்கு உலகத்துல எதுவும் இல்ல. ಆದ್ರೆ ನಮ್ಮ ಅಪ್ಪ ಕಳ್ಕೊಂಡಿದ್ದೀನಿ, ನನಗೆ ಪ್ರಪಂಚದಲ್ಲಿ ಏನು ಬೇಡ ಅಂತ ಯಾಕೆ ಕಳಿತೀರಿ ನೀವು? ஏன் பைபிள் வாசிக்கணும், ஜெபம் பண்ணணும், அதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்றீங்க. ನೀವು ಮತ್ತೆ ಬೈಬಲ್ ಓದೋದಿಲ್ಲ, ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಲ್ಲ, ಮಾಡಿ ಏನ್ ಪ್ರಯೋಜನ ಅಂತ ಒಂದು ತೀರ್ಮಾನಕ್ಕೆ ಬಂದ್ಬಿಟ್ಟಿದ್ರಲ್ಲ, ಅದು ಯಾಕೆ ನೀವು ಮಾತಾಡ್ತೀರಿ? உங்க அப்பா விதைச்சிருக்கிறதுனால, ನಿಮ್ಮ ಅಪ್ಪ ಇದೆಲ್ಲ ಮಾಡಿದ ಬಿತ್ತಿರೋದ್ರಿಂದ அவங்ககிட்ட ஒரு பலன் வரணும். ಅವರಿಂದ ಒಂದು ಬಲ ನಮಗೆ ಬಂದೇ ಬರುತ್ತೆ. அந்த பலன் நீங்க தான். ಆ ಬಲ ನೀವೇ, ಅವ್ರ ತರನೇ ನೀವು ಬನ್ನಿ. நீங்க ஆண்டவருக்குள்ள வந்து ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யுங்க. ನೀವು ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಒಳಗೆ ಬಲ ಕೊಡುವರಾಗಿ ಬಂದು ದೇವರ ಸೇವಕರಾಗಿ ನೀವು ಜೀವಿಸಬೇಕು. அப்ப கர்த்தருக்குள்ள அவங்க ஒரு விதை முளைச்ச மாதிரி இருக்கும். ಆಗ ನೀವೇ ಅವರು ಬಿತ್ತಿರುವ ಒಂದು ಬಿತ್ತು, ಅದರದ್ದು ಗಿಡ ನೀವೇ, ನೀವು ಅದರ ತಕ್ಕದಂತೆ ಬಲವನ್ನು ಸೇರಿ ಪ್ರತಿಫಲನೆ. ಈ ರೀತಿ ನೀವು ಮಾಡಿದ್ರೆ ನಿಮ್ಮ ಅಪ್ಪಗೆ ಮಾಡುವ ಒಂದು ಉಪಕಾರ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தரை பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் சொல்றேன். ஸ்தோத்திரம். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತುವಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಸ್ತುತಿ ಉಂಟಾಗಲಿ. 1 ಇಯರ್ ಫಸ್ಟ್ ಇಯರ್ அவங்களுக்கு வந்து திதி எல்லாம் வைக்கல நாங்க. ಎಲ್ಲಾ ಕಡೆನೂ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ, ಮೊದಲನೇ ವರ್ಷ ಜ್ಞಾಪಕವಾಗಿ ತಿಥಿ ಅಂತ ಹೇಳಿ ಮಾಡ್ತಾರೆ, ಅಥವಾ ಮೊದಲನೇ ಥ್ಯಾಂಕ್ಸ್ ಗಿವಿಂಗ್ ವರ್ಷ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಪ್ರೇಯರ್ ಮೀಟಿಂಗ್ ಎಲ್ಲ சொன்னாங்க. ಅವರು ಈ ತರ ನೀವು ತಿಥಿ ಕೊಂಡಾಡಬೇಕು ಅಂತ ಕೆಲವರು ಹೇಳಿದ್ರು. நான் சொன்னேன் ಜನವರಿ 26 அவங்க ಬರ್ತ್ಡೇ, 27 அவங்க ಡೆತ್ ಡೇ. ಜನವರಿ ತಿಂಗಳು 26ನೇ ತಾರೀಕೆ ಅವರು ಹುಟ್ಟಿದಪ್ಪ, ಸತ್ತಿರೋದು 27 ಮಾನೆ ದಿವಸ. 2 ನಾಳು நல்ல ஒரு ಪ್ರೇಯರ್ ಮೀಟಿಂಗ್ வச்சு ಒಪ್ಪುಕೊಡು. ನಾವು ಏನ್ ಮಾಡಬೇಕು, ಮೊದಲನೇ ವರ್ಷ ಆ 2 ದಿನಾನು ಯೇಸು ಸ್ವಾಮಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಸಲ್ಲಿಸೋದಂತೆ ಇವ್ರ ಜ್ಞಾಪಕವಾಗಿ ನಮ್ಮ ಸ್ವಂತ ಜಾತಿ ಜನರೆಲ್ಲ ಸೇರಿ ಒಂದು ದೊಡ್ಡ ಮೀಟಿಂಗ್ ಮಾಡಬೇಕು ಅಂತ ಒಂದು ತೀರ್ಮಾನಕ್ಕೆ ಬಂದ್ರು. ಎಷ್ಟು ಜನ ಬಂದು ಸುಮ್ಮನೆ ಬಂದು ಕೂತ್ಕೊಂಡು ಹೋಗೋದಲ್ಲ, ನಮ್ಮ ಅಪ್ಪ ಸತ್ತೋಗ್ಬಿಟ್ರು, ಅವರು ಇರುವಾಗ ಚೆನ್ನಾಗಿ ನೀತಿವಂತರಾಗಿದ್ದರು, ಅದೇ ತರ ನಾವು ಮಾರ್ಪಡಬೇಕಂತ ಒಂದು ತೀರ್ಮಾನಕ್ಕೆ ಬರೋರಾಗಿ 2 ದಿನ ಬರೀ ಪ್ರಾರ್ಥನೆ, ಹಾಡು, ಒಂದು ದೇವರ ಬೋಧನೆ, ಇದನ್ನ ನಾವು ಹೊಂದಿಕೊಳ್ಳಬೇಕು ಅಂತ ಒಂದು ತೀರ್ಮಾನಕ್ಕೆ ಬಂದಿದ್ದೀವಿ. ಅದು ಮೂಲಕ ರಕ್ಷಿಸಲ್ಪಟ್ಟವರಲ್ಲ ಇವ್ங்க. ಅದರಲ್ಲಿ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿರೋ ಮೊದಲನೇ ಆತ್ಮ ನಾನೇ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಅದೇ ಎಲ್ಲರೂ ಅವರೇ ಎಲ್ಲಾமே ಕರ್ತವ್ಯ ಹೊಂದಾಗ. ಆಮೇಲೆ ನಾವು ನಮ್ಮ ನೆಂಟರು ನಮ್ಮ ಎಲ್ಲರೂ ದೀಕ್ಷ ಸ್ನಾನ ಪಡೆದು ಯೇಸು ಸ್ವಾಮಿನ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಇಟ್ಟು ಯೇಸು ಅರ್ಪಣೆ ಮಾಡಿದರಾಗಿ ಬಂದಿದ್ದೀವಿ. இப்பெல்லாம் புரிஞ்சுக்கங்க. ಈಗ ಒಂದು ವಿಷಯ ಚೆನ್ನಾಗಿ ತಿಳ್ಕೊಳ್ಳಿ, கர்த்தருடைய பிள்ளைகளை நம்ம என்ன செய்றோம், விதைக்கிறோம். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತುವಿನ ಮಕ್ಕಳನ್ನು ನಾವು ಬಿತ್ತಿದ್ದೀವಿ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஒரு தலைவர் சொன்னாரு, ಒಬ್ಬರು பெரிய ಒಬ್ಬರು சொன்னாரு, ತಮಿಳುನಾಡಲ್ಲಿ ಒಂದು ದೊಡ್ಡ ಒಂದು கிறிஸ்தவர் மூட்டை பூச்சி அப்படின்னு சொன்னாரு. ಒಂದು ಅದಕ್ಕೇನು ಹೇಳೋದು, ಬೆಡ್ ಬಗ್ ಅಂತ ಅವರು ನಮ್ಮ ಕ್ರಿಶ್ಚಿಯನ್ಸ್ ಅನ್ನ ಗೇಲಿ ಮಾಡಿದ್ರು. கிறிஸ்தவர் மூட்டை பூச்சி ஏன்னு சொன்னா, ಅವರು ಇಂಥ ಬೆಡ್ ಬಗ್ ಆಗಿದ್ದಾರೆ. ಏನಕ್ಕೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ஒரு பூச்சியை நசுக்கிட்டோம்னா ಆ ಒಂದು ಚಿಕ್ಕ ಹುಳವನ್ನ ನಾವು ಅದನ್ನ ಸಾಯಿಸಿಬಿಟ್ರೆ ಏನ್ ಮಾಡುತ್ತೆ, ಅದನ್ನ ಬ್ಲಡ್ ಎಲ್ಲಿಂದ ಇರ್ತದೋ, ರಕ್ತ ಎಲ್ಲೆಲ್ಲಿ ಹೋಯ್ತೋ ಅತ್ತನೆயும் பூச்சியா மாறி ಅದು ಒಂದೊಂದರಲ್ಲೂ ಪ್ರಾಣ ಬಂದು ಪ್ರತಿಯೊಂದು ಅದೇ ತರ ಒಂದು ಬೆಕ್ಕು ಇದಾಗಿ ಬಂದ್ಬಿಡುತ್ತೆ. ஒரு பூச்சியை கொன்னா 1000 பூச்சி வந்துரும். ಒಂದು ಚಿಕ್ಕ ಒಂದು ಒಂದು ಇದನ್ನ ನಾವು ಕೊಂದಾಕಿದ್ರೆ, ಆ ಹುಳನ ಕೊಂದಾಕಿದ್ರೆ ದೊಡ್ಡ ಜಾಸ್ತಿ ಹುಳಗಳು ಬರ್ತವೆ ಸುಮ್ಮನೆ. ಅದೇ மாதிரி ಕ್ರಿಸ್ತವನ್ನ ಕೊಲ್ಲಿட்டீங்கன்னா, ಒಂದು ಕ್ರೈಸ್ತರಲ್ಲಿ ಇರುವ ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿಯನ್ನು ನೀವು ಸಾಯಿಸಿಬಿಟ್ರೆ அவங்க ರಕ್ತದಿಂದ 1000 ಜನ ಅವರ ರಕ್ತದಿಂದ ಬೇಕಾಷ್ಟು ದೇವರ ಸೇವಕರು ಬರ್ತಾರೆ ಅಂತ ಅವರು ಚೆನ್ನಾಗಿ ತಿಳ್ಕೊಂಡೆ. சொன்ன வார்த்தை சரி. ಅವರು ಹೇಳಿದ ಮಾತು ಸರಿಯಾಗಿರುವ ಮಾತು. ஹalleluya. கர்த்தருடைய பிள்ளைகளை விதைக்கிறோம், அது முளைச்சு வந்துருது. ದೇವರ ಮಕ್ಕಳನ್ನು ಬಿತ್ತಿತೀವಿ, ಅವರು ಮತ್ತೆ ಸಿಗಿರಿ ಗಿಡವಾಗಿ ಬೆಳ್ತಾರೆ. ಅದರಿಂದ ಬೇಕಾಷ್ಟು ಜನ ಅದರಿಂದ ದೇವರ ಸೇವಕರು ಬರ್ತಾ ಇದ್ದಾರೆ. அப்போ கர்த்தருடைய பிள்ளைங்க என்ன செய்யணும், ದೇವರ ಮಕ್ಕಳು ಏನು ಮಾಡ್ತಾರೆ, ನಾವು மறுபடியும் உயிரோட வருவோம், ಮತ್ತೊಮ್ಮೆ ನಾವು ಪುನರ್ತನ ಹೊಂದಿ ಬರ್ತೀವಿ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. எப்போ, ಯಾವಾಗ ಬರ್ತೀವಿ ಸಾಧ್ಯವಿದೆ. ಅದ போட்டு பாருங்க. 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 20வது வசனம். 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 20வது வசனம் என்ன சொல்றாங்கன்னா, 1 கொரிந்தியருக்கு ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 15 அதிகாரம் 15ನೇ ಅಧ್ಯಾಯ. ಈ கிறிஸ்து தான் முதல் பலனா வர்றார். ಮೊದಲನೇ ಬಲವಾಗಿ உயிரோடு எந்திரிக்கிற முதலாவது பலன் கிறிஸ்து. ಪುನರ್ತನ ಹೊಂದಿರೋದಲ್ಲಿ ಮೊದಲನೇ ಒಂದು ಬಲ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತು. பாருங்க, 1 ಕೊರಿಂಥಿಯರ್ 15 கிறிஸ்து 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 20வது வசனம் 20ನೇ ವಾಕ್ಯ. பாருங்க, கிறிஸ்து ಕ್ರಿಸ್ತು மரித்தோரில் எழுந்து
ಮತ್ತೆ ಅವರು ಪುನರ್ತನ ಹೊಂದಿ நித்திரடைந்தவர்களில் ನಿದ್ರೆ ಮಾಡಿದಲ್ಲಿ முதல் ஆள். ಮೊದಲನೇ ಬಲ. ಹಲ್ಲೆಲೂಯ. அவர் உயிரோட 10 வந்துட்ட பிறகு இப்ப அவர் இருக்கிறாங்க. ಅವರು ಇವಾಗ ಮೊದಲನೇ ವ್ಯಕ್ತಿಯಾಗಿ ಅವರು ಪುನರ್ತನ ಹೊಂದಿದ ಮೇಲೆ அவர் திரும்ப வரும்போது ಮತ್ತೆ ಅವರು ಬರುವಾಗ நம்மள உயிரோட இருப்பாங்க. பாருங்க அடுத்தது பாருங்க. 22வது வசனம். 22ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ஆதாமுக்குள் எல்லோரும் மரிக்கிறது போல ಆದಾಮಲ್ಲಿ ಎಲ್ಲರೂ ಪ್ರಾಣವನ್ನು ಕಳೆದುಕೊಳ್ಳದಂತೆ கிறிஸ்துக்குள் எல்லோரும் உயிர்ப்பிக்கப்படுவாங்க. ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಎಲ್ಲರೂ ಪುನರ್ತನ ಹೊಂದುವರಾಗಿದ್ದೀವಿ. எப்படி உயிர்ப்பிக்கப்படுவாங்க? ಹಾಗೆ ಅವರು ಪುನರ್ತನ ಹೊಂದುತ್ತಾರೆ. 23வது வசனம் என்ன சொல்லுதுன்னா 23ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ அவனவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். ಅವನವನು ತನ್ನ ಒಂದು ರೂಪದಲ್ಲಿ ಅವನು ಪುನರ್ತನ ಹೊಂದುತ್ತಾನೆ. ಹಲ್ಲೆಲೂಯ. முதல் பலனானவர் கிறிஸ்து. ಆದರೆ ಎಲ್ಲರಿಗೂ ಮೊದಲಾಗಿರೋರು ಕ್ರಿಸ್ತನೇ. பின்பு ಅದರ ಹಿಂದೆ அவர் ಅದಾದ வருகையில் ಅವರು ಮತ್ತೊಮ್ಮೆ ಬರುವಾಗ அவருடைய எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவாங்க. ಅವರಲ್ಲಿ ಇದ್ದವರು ಎಲ್ಲರೂ ಪುನರ್ತನ ಹೊಂದುತ್ತಾರೆ. ಹಲ್ಲೆಲೂಯ. அப்போ ஆண்டவர் வரும்போது நம்ம இயேசு- தூங்கிட்டு இருக்க அத்தனை பேரும் உயிரோட ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಮತ್ತೆ ಎರಡನೇ ಸಾರಿ ಬರುವಾಗ ಯಾರ್ಯಾರು ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ನಿದ್ದೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೋ ಅವರೆಲ್ಲ ಮತ್ತೆ ಪುನರ್ತನ ಹೊಂದಿ ಎದ್ದೇಳುತ್ತಾರೆ. ஆண்டவர் நம்ம ஆண்டவர் வரும்போது நம்மள அழகா கூட்டிட்டு வருவாங்க. ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಬರುವಾಗ ನಮ್ಮನ್ನು ಚೆನ್ನಾಗಿ ಅವರು ಎಬ್ಬಿಸಿ ಕರ್ಕೊಂಡು ಬರ್ತಾ ಇದ್ದಾರಂತೆ. இன்னைக்கு நமக்கு பிரியமானவங்க இறந்துட்டா நம்ம துக்கப்பட வேண்டியதில்லை. ಇವತ್ತು ನಾವು ನಮ್ಮ ಸ್ವಂತ ಒಂದು ಜನರನ್ನು ಕಳ್ಕೊಂಡ್ರೆ ನೀವು ದುಃಖ ಅನುಭವಿಸದೆ ಬೇಕಾಗಿಲ್ಲ. ஏன்னா திரும்ப அவரை நம்ம பார்க்க போறோம். ಮತ್ತೊಮ್ಮೆ ಅವ್ರನ್ನ ನಾವು ನೋಡುವರಾಗಿ ಇದ್ದೀವಿ ಅಂತ ನಂಬಿಕೆ ಇದ್ರೆ ನಿಮ್ಗೆ ಅಳು ಬರೋದಿಲ್ಲ. நான் சொல்றேன் உங்க அப்பாவை திரும்பி நம்ம பார்க்க போறோம். எப்போ நாம கத்துக்குள்ள இருந்தாதான். ನನ್ನ ಅಪ್ಪನ ನಾನು ಮತ್ತೆ ಪರಲೋಕದಲ್ಲಿ ನೋಡ್ತೀನಿ. ನಾನು ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಜೀವಿಸಿ ಬಂದ್ರೆ ನನ್ನನ್ನು ಎಬ್ಬಿಸ್ತಾರೆ. ಆಗ ನಾನು ನಮ್ಮ ಅಪ್ಪ ಇಬ್ರು ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಹತ್ರ ಹೋಗಿ ಅಲ್ಲಿ ನಾವು ಕೊಂಡಾಡ್ತೀವಿ. இது எங்க அப்பா போற நான் பாப்பேன் பரலோகத்துல. ನನ್ನ ತಂದೆ ತಾಯಿನ ನಾನು ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೀನಿ. ಆ ಧೈರ್ಯ ನನಗಿದೆ. நான் கத்துக்குள்ள வளர்ந்து நான் நரகத்துக்கு போயிடுவேன். ನಾನಂತೂ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಮೇಲೆ ನಂಬಿಕೆಯನ್ನು ಕಳ್ಕೊಂಡ್ರೆ ಮೇಲೆ ದಾರಿನೇ ಇಲ್ಲ, ನರಕಕ್ಕೆ ಹೋಗ್ಲೇಬೇಕು. நான் பார்க்க முடியாது உங்களை. ನರಕದಲ್ಲಿ ನಮ್ಮ ಅಪ್ಪ ಅಮ್ಮನ ನಾನು ನೋಡಕ್ಕಾಗಲ್ಲ. அதனால கர்த்தருக்குள்ள நம்ம உயிர்ப்பிக்கப்படுவோம். ಆದ್ರಿಂದ ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ನಾವು ಪುನರ್ತನ ಹೊಂದುವರಾಗಿದ್ದೀವಿ. இந்த காரியத்தை நீங்க விசுவாசிச்சீங்கன்னா உங்களுக்கு நடக்கும். ಈ ಒಂದು ಮಾತು ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಇಟ್ರೆ ನಿಶ್ಚಯವಾಗಿ ನಿಮಗೂ ಅದು ಸಿಕ್ಕತ್ತೆ. கர்த்தருடைய வசனத்தை விசுவாசிங்க, அப்பதான் உங்களுக்கு ಯೇಸು ஆசீர்வாதம் ಕ್ರಿಸ್ತನ கிடைக்கும். ವಾಕ್ಯದ ಮೇಲೆ ನೀವು ಭರವಸೆ ಇಡ್ರಿ, ಅದ್ರ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಇಡ್ರಿ, ಆಗ ನಿಮಗೆ ಸಕಲವು ಸಾಧ್ಯವಾಗುತ್ತದೆ. 2 கொரிந்தியர் 2 ಕೊರಿಂಥಿಯರಿಗೆ 4வது அதிகாரம் 4ನೇ ಅಧ್ಯಾಯ 13-14 என்ன சொல்லுதுன்னா 13-14 ಈ ರೀತಿ ಹೇಳ್ತದೆ. 2 கொரிந்தியர் 2 ಕೊರಿಂಥಿಯರು 4வது அதிகாரம் 4ನೇ ಅಧ್ಯಾಯ 13-14 13-14 ಈ ರೀತಿ ಹೇಳ್ತದೆ. விசுவாசித்தேன், ನಾನು ನಂಬಿದ್ದೇನೆ, ஆகையால் பேசினேன் என்று ಆದ್ದರಿಂದ ನಾನು ಮಾತಾಡಿದೆ ಅಂತ பேசினேன் ಆದ್ದರಿಂದ ನಾನು ಮಾತಾಡಿದೆ ಅಂತ என்று எழுதியிருக்கிறபடி ಎಂದು ಬರೆಯದಿರೋದು ಪ್ರಕಾರ நாங்களும் ನಾವೆಲ್ಲರೂ அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாய் ಆ இருந்து ವಿಶ್ವಾಸ ನಂಬಿಕೆ ಆತ್ಮವನ್ನು ಹೊಂದಿರುವವರಾಗಿದ್ದು விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். ಅದ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಇರೋದ್ರಿಂದ ನಾನು ನಿಮ್ಮ ಹತ್ರ ಮಾತಾಡ್ತೀನಿ. ಹಲ್ಲೆಲೂಯ. நாங்க நம்புறோம், நாங்க விசுவாசிக்கிறோம், ನಾವು ನಂಬುತ್ತೀವಿ, ವಿಶ್ವಾಸ ಮಾಡ್ತೀವಿ. அதனால நாங்க பேசுறோம். ಆದ್ರಿಂದ ನಾವು ಧೈರ್ಯವಾಗಿ ಇದನ್ನ ಹೇಳಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡ್ತೀವಿ, ಮಾತಾಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. என் தேவனை உயிரோடு எழுப்புவார் நம்பி விசுவாசிக்கிறோம். ನನ್ನ ದೇವರು ನನ್ನನ್ನು ಪುನರ್ತನ ಕೊಟ್ಟು ಎಬ್ಬಿಸ್ತಾನೆ ಅಂತ ನಂಬಿಕೆಯಿಂದ ನಾನು ಮಾತಾಡ್ತೀನಿ. நீங்களும் கர்த்தருக்குள்ள இருந்தீங்கன்னா, ನೀವು ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಜೀವಿಸ್ತಾನವರಾಗಿದ್ದರೆ, கர்த்தரை விசுவாசிச்சீங்கன்னா ನೀವು ಯೇಸು ಮೇಲೆ ದೃಢವಾದ ನಂಬಿಕೆ ಇಟ್ರೆ நீங்க தைரியமா பேசலாம். ಈ ರೀತಿ ಧೈರ್ಯವಾಗಿ ನೀವು ಯೇಸು ಸ್ವಾಮಿ ನೀವು ಮಕ್ಕಳ ಹತ್ರ ಮಾತಾಡಬಹುದು. 14வது வசனம், 14ನೇ ವಾಕ್ಯ, கர்த்தராகிய இயேசுவை எழுப்பினவர், ಕರ್ತರಾದ ಯೇಸುವನ್ನು ಎಬ್ಬಿಸಿದ ಅದೇ ದೇವರು, கர்த்தராகிய இயேசுவை எழுப்பினவர் ಕರ್ತರಾದ ಯೇಸುವನ್ನು ಎಬ್ಬಿಸಿದ யார் எழுப்பினா? ದೇವರು, பிதா எழுப்பினாங்க அவங்கள. ಅವರ ತಂದೆ ಅವ್ರನ್ನ ಎಬ್ಬಿಸಿದ್ರು. அப்ப எழுப்பினவர் என்ன செய்யறாரா? ಅವರು ಎಬ್ಬಿಸಿದ ಅದೇ ತಂದೆ எங்களையும் ನಮ್ಮನ್ನು இயேசுவை கொண்டு எழுப்பி, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತುವಿನ ಮೂಲಕ ನಮ್ಮನ್ನು, பாருங்க, கர்த்தராகிய இயேசுவை எழுப்பினவர் பிதா, ಯೇಸುವನ್ನು ಎಬ್ಬಿಸಿರೋದು ತಂದೆ. அதே மாதிரி அந்த எங்களை இயேசு கொண்டு எழுப்புவாரு. ಆದ್ರೆ ನಮ್ಮನ್ನು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತುವ ಮೂಲಕ ನಮ್ಮನ್ನು ಎಬ್ಬಿಸ್ತಾರೆ. கர்த்தராகிய இயேசுவை எழுப்பினவர் எங்களையும் ನಮ್ಮನ್ನು ನಮ್ಮೆಲ್ಲರನ್ನು இயேசுவை கொண்டு எழுப்பி ಯೇಸು ಮೂಲಕ ನಮ್ಮನ್ನು ಎಬ್ಬಿಸಿ உங்களோடே கூட தமக்கு முன்பாக நிறுத்துவார் என்று அறிந்திருக்கிறோம். ನಿಮ್ಮೆಲ್ಲರ ಜೊತೆಗೆ ಅವ್ರ ಮುಂದೆ ನಮ್ಮನ್ನು ನಿಲ್ಲಿಸುವರಾಗಿದ್ದೀವಿ ಅಂತ ನಾವು ಅರಿದಿದ್ದೀವಿ. அப்ப ஆண்டவர் நம்மள அழகா நினைச்சாரு. ಈಗ ಏನು ಚೆನ್ನಾಗಿ ಏನನ್ನ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ, கர்த்தருக்குள்ள நம்ம எழுப்புவார். ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ಪುನರ್ತನ ಕೊಟ್ಟು ಎಬ್ಬಿಸುವರಾಗಿದ್ದಾರೆ ಯೇಸು ಸ್ವಾಮಿ. அப்போ நம்ம கர்த்தருக்கு எழுப்பும்போது எழுப்பணும்னா ನಮ್ಮ ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ಎಬ್ಬಿಸುವರಾಗಿ ನಾವು
ಭಾಗ್ಯ ಹೊಂದಿರೋ ಇರಬೇಕಾದ್ರೆ நம்ம கர்த்தருக்குள்ள வாழணும். ನೀವು ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಜೀವಿಸಬೇಕಲ್ಲ. நீங்க நினைப்பீங்க நான் என் சுயமாவே பாவத்தால விட்டுட்டு நான் அப்படியே பரிசுத்தமா வாழ்வேன்னு நினைப்பீங்க. ನಾನೇ ಪಾಪವೆಲ್ಲ ಬಿಟ್ಬಿಟ್ಟು ನನ್ನ ಮನಸಾಕ್ಷಿ ಪ್ರಕಾರ ನಾನು ಬಾಳ್ತೀನಿ ಅಂತ ಎಷ್ಟೋ ಜನ ಹೇಳಿದ್ದನ್ನು ನಾನು ನೋಡ್ಕೊಂಡಿದ್ದೀನಿ. எத்தனை நாட்கள் நம்ம சுயபலத்துல வாழ முடியும்? ನೀ ಎಷ್ಟು ಜನ ಸ್ವಯ ಚಿಂತೆಯಿಂದ ನೀವು ಬಾಳಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿದೆ ಹೇಳಿ ನೋಡೋಣ. உங்க பாவத்தோட திருப்பியும் உள்ளக்குள்ள வரும் பாவம். ಈ ಪಾಪ ಚಿಂತೆಯನ್ನ ಕಳ್ಕೊಂಡಿದ್ದೀನಿ ಅಂತೀನಿ, ಮತ್ತೆ ನೀವು ಪಾಪದಲ್ಲಿ ಬಿದ್ದು ಹಳ್ಳಕ್ಕೆ ಹೋಗ್ಬಿಡ್ತೀನಿ. அதனால தான் கர்த்தர் சொல்றாரு, ಆದ್ರಿಂದ ಯೇಸುಸ್ವಾಮಿ ಈ ರೀತಿ ನಮಗೆ ಎಚ್ಚರಿಕೆ ಕೊಡ್ತಾ உங்க ಇದ್ದಾರೆ. பாவத்தெல்லாம் எடுத்து என்கிட்ட ನಿಮ್ಮ கொடுத்துருங்க. ಸಕಲ ಪಾಪವನ್ನು ನನ್ನ ಹತ್ರ ಬಿಟ್ಬಿಡಿ, ನಾನು ನಿವಾರಣೆ ಮಾಡ್ತೀನಿ. ஃபுல் பாவத்தெல்லாம் சேர்ந்து முதல்ல அறிக்கையிட்டு ஆர்டர் விட்டுருங்க. ಏನೇನು ಪಾಪ ಇದೆಯೋ ಅದೆಲ್ಲ ನೀವು ನನ್ನ ಮೇಲೆ ಬಿಟ್ಬಿಡಿ. விட்டுட்டு முழுகி ಕ್ಲೀನಾ ಜ್ಞಾನಸಾರದಿಂದ ಶುದ್ಧಮಾಡಿ ಆಗ ನೀರಲ್ಲಿ ಮುಳುಗುವಾಗ ಅದನ್ನ ಪಾಪಕ್ಕೆ ಸೆತ್ತು ಮತ್ತೆ ಪುನರ್ತನ ಹೊಂದಿ ಯೇಸು ಸತ್ತು ಸ್ವಾಮಿ ಜೊತೆಗೆ ಬಾಳುವ ಭಾಗ್ಯವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳಿರಿ. அதனால மூல உபதேசದಲ್ಲಿ முழுசா கத்துக்கங்க. ದೃಢವಾದ ಉಪದೇಶದಲ್ಲಿ ಇದು ಒಂದು 5ನೇದಾಗಿದೆ. ಇದರ ಮೇಲೆ ನೀವು ನಂಬಿಕೆ ಇಟ್ಟು ಇದರ ಮೇಲೆ ದೃಢವಾಗಿ ನೀವು ಬಾಳುವರಾಗಿ ಇದ್ದೀರಿ. கர்த்தர் இந்த வசனத்துபடியாக நம்ம கர்த்தருக்குள்ள நடந்து போகும்போது ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಈ ವಾಕ್ಯದ ಮೂಲಕ ನಾವು ನಡೆದು ಹೋಗುವಾಗ நம்மளை உயிரோடு எழுப்புவார். ನಮ್ಮನ್ನು ಪುನರ್ತನ ಕೊಟ್ಟು ನಮ್ಮನ್ನು ಎಬ್ಬಿಸುವ நியாய தீர்ப்பு நமக்கு கிடைக்கும். ನ್ಯಾಯ ತೀರ್ಮಾನ ನಮಗೆ ಇರುತ್ತೆ. ಅವಾಗ ಅವ್ರ ಮುಂದೆ ನಿಲ್ಲಕ್ಕೆ ಬೇಕಾದ ಧೈರ್ಯವು ನಮಗೆ ಸಿಕ್ಕುತ್ತೆ. பாருங்க, ரெவலேஷன் வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் ஆண்டவர் எவ்வளவு அழகா நம்மளுக்கு சொல்றாரு பாருங்க. ಪ್ರಕಟಣೆ ಪುಸ್ತಕ 20ನೇ ಅಧ್ಯಾಯ 20ஆம் அதிகாரம் 20ನೇ ಅಧ್ಯಾಯ 4வது வசனம் 4ನೇ ವಾಕ್ಯ ಈ ರೀತಿ கடைசி பாகம் நான் 4வது ಕಡೆ ಭಾಗ ಈ ರೀತಿ ಹೇಳ್ತದೆ. பாருங்க, நான் முழுசா வாசிக்கிறேன். ಅದನ್ನ ಪೂರ್ತಿ ಓದ್ತಾ ಇದ್ರು. வெளிப்படுத்தல் ரெவலேஷன் 4ஆம் அதிகாரம் ಪ್ರಕಟಣೆ 24. வாசிக்கிறேன். அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன். ಆದ್ರಿಂದ ನಾನು ಸಿಂಹಾಸನವನ್ನು ನೋಡಿದೆ. எவ்வளவு விசுவாசத்தோட பார்க்கறாங்க பாருங்க. ನೋಡಿ, ಅವರು ಕನಸಲ್ಲಿ ಸಿಂಹಾಸನ ಕಾಣಿಸ್ತದೆ. அவைகள் மேல் உட்கார்ந்தார்கள். ಅದರಲ್ಲಿ ಎಲ್ಲ ಕೂತ್ಕೊಂಡರು. நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. ನ್ಯಾಯ ತೀರ್ಮಾನ ಕೊಡೋದಂತ ಅಧಿಕಾರವೂ ಅವರಿಗೆ ಸಿಕ್ಕಿತು. இயேசுவுடைய சாட்சி நிமித்தமும் ಯೇಸು ಕ್ರಿಸ್ತುವಿನ ಸಾಕ್ಷಿ ನಿಮಿತ್ತವಾಗಿ தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் ದೇವರ ವಾಕ್ಯದ ಮೂಲಕ சிரச்சேதம் பண்ணப்பட்ட ஆத்துமாக்களையும் ಅವರು ಯೇಸು ಸ್ವಾಮಿಕಾಯಿ ಪ್ರಾಣವನ್ನು ಕಳ್ಕೊಂಡು ಬಂದಿರುವ ಆತ್ಮಗಳ ಮೂಲಕ மிருகத்தையாவது ಒಂದು ಪ್ರಾಣಿಯಂತ அதன் சொர்பத்தையாவது ಸ್ವರ್ಗವಾದರೂ வணங்காமலும் ನಮಸ್ಕಾರ ಮಾಡದೆ தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அது முத்திரை தரித்துக் கொள்ளாமல் இருந்தவர்களை தங்கள் நெற்றியிலும் ತಮ್ಮ ಹಣೆಯಲ್ಲಿ ಮತ್ತೆ தங்கள் கையிலும் ತಮ್ಮ ಕೈಯಲ್ಲಿನೂ அதன் முத்திரையை தரித்துக் கொள்ளாமலும் ಆ ಒಂದು ವಿಗ್ರಹದ ಮುದ್ರೆಯನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳದೇ ಇರುವರನ್ನು இருந்தவரை கண்டேன். ಅವರನ್ನು ನಾನು ಕಂಡೆ. அவர்கள் உயிர்த்த கிறிஸ்துவுடனே கூட ಅವರು ಪುನರ್ತನ ಹೊಂದಿರುವ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತುವಿನ ಜೊತೆಗೆ 1000 வருஷம் 1000 ವರ್ಷ ಅರಸಾಳಿದರು. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பாருங்க, ஆண்டவர் நம்மளெல்லாம் தூங்கிக்கிட்டு இருக்க கர்த்தருடைய பிள்ளைகளை எழுப்பி ನಿದ್ದೆ ಮಾಡ್ತಾ ಇರುವ ನಮ್ಮನ್ನು ಅವರು ಎಬ್ಬಿಸಿ திரும்ப வந்து ಮತ್ತೊಮ್ಮೆ ನಮಗಾಗಿ ಕೆಳಗಡೆ ಬಂದು நம்ம பூமியில வந்து ಭೂಮಿಗೆ ಇಳಿದು ಬಂದು 1000 வருஷம் அரசாட்சி பண்றாங்க. ಅರಸಾಕ್ಷಿಗಳು 1000 ವರ್ಷ ನಮ್ಮೊಂದಿಗೆ ಅವರು ಆಳ್ಗೆ ಮಾಡೋರಾಗಿದ್ದಾರೆ. பாருங்க, ஆனா அந்த அரசாட்சி டைம்ல ಆ ಒಂದು ಅರಸಾಳುವಾಗ ಅರಸಾಳುವ ಟೈಮಲ್ಲಿ மத்தவங்க யாரும் உயிரோட தெரிவிக்க மாட்டாங்க. ಯಾರು ಬೇರೆಯವರನ್ನು ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಜೀವಿಸ್ತಾ ಇಲ್ಲ ಅಂತಂದ್ರೆ ಯಾರು ಎದ್ದೇಳಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ, ಯಾರು ಬರೋದಿಲ್ಲ. 5வது வசனம் என்ன சொல்றாங்க? 5ನೇ ವಾಕ್ಯ ಯಾವ ರೀತಿ ಈ ತರ ಬಿಡಿಸಿ மரணமடைந்த மற்றவர்கள் ಸತ್ತಿರುವ ಮತ್ತೆ ಜನರು அந்த 1000 வருஷம் முடியும் அளவும் 1000 ವರ್ಷ ಮುಗಿದಂಗ உயிரடையவில்லை. ಅವರು ಮತ್ತೆ ಎದ್ದು ಬಂದಿಲ್ಲ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்போ கர்த்தருக்குள்ள இல்லாம செத்துட்டவங்க திருப்பி எந்திரிக்க மாட்டாங்க. ಕ್ರಿಸ್ತುವನ್ನು ಬಿಟ್ಟು ತಮ್ಮನ್ನೇ ನಂಬಿಕೆ ಇಟ್ಟು ಸತ್ತರವರು ಒಬ್ಬರು ಆ ಸಮಯದಲ್ಲಿ ಪುನರ್ತನ ಹೊಂದುವುದಿಲ್ಲ. கர்த்தருடைய பிள்ளை மட்டும் எந்திரிப்பாங்க. ಯೇಸು ಸ್ವಾಮಿಗಳಿಗೆ ಇದ್ದವರು ಮಾತ್ರ ಎದ್ದು ಅವರ ಜೊತೆಗೆ. இதுவே முதலாம் உயிர்த்தெழுதல். ಇದೇನೇ ಮೊದಲನೇ ಪುನರ್ತನ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆண்டவர் வார்த்தை அழகா சொல்றாரு பாருங்க. ಎಷ್ಟು ಚೆನ್ನಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் ಮೊದಲನೇ ಇದು ಪುನರ್ತನಕ್ಕೆ ಒಂದು ಪಾಲುಕಾರನು ಭಾಗ್ಯವಾನಾಗಿ ಪರಿಶುದ್ಧವನಾಗಿ ಇದ್ದನು. ಇವರ ಮೇಲೆ இரண்டாம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. ಎರಡನೇ ಮರಣಕ್ಕೆ ಅಧಿಕಾರವಿಲ್ಲ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஒரு தடவை கர்த்தருக்கு வந்துட்டா நம்ம சாவில்ல. ಒಂದು ಸಾರಿ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಜೊತೆಗೆ ನೀವು ಬಾಳೋರಾಗಿ ಬಂದು ಬಿಟ್ರೆ ನಿಮಗೆ ಎರಡನೇ ಮರಣ ಇಲ್ಲ. சரீரம் போகும். ಈ ಶರೀರವು ಬೇಕಾದ್ರೆ ಬಿಟ್ಟು ಬಿಡ್ಬೇಕು. ஆத்மா ஆண்டவர் கூட
நித்தியமாயிருக்கும். ನನ್ನ ಆತ್ಮ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಜೊತೆಗೆ ನಿತ್ಯವಾಗಿ ಆಳ್ವೆ ಮಾಡೋದಾಗಿರುತ್ತದೆ. அதுதான் சொல்றாரு அவரு. ಆದ್ರಿಂದ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಈ ರೀತಿ ಹೇಳ್ತಾರೆ. ஆறாவது சொல்றாங்க, 6ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ದೃಢವಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ, முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் ಮೊದಲನೇ ಪುನರುತ್ಥಾನದಲ್ಲಿ ಪಾಲುಗಾರನು ಭಾಗ್ಯವಾನು ಮತ್ತು ಪರಿಶುದ್ಧವನಾಗಿ ಇದ್ದಾನೆ. இவர்கள் மேல் ಇವರ ಎಲ್ಲರ ಮೇಲೆನೂ இரண்டாம் மரணத்துக்கு அதிகாரம் இல்லை. ಎರಡನೇ ಮರಣಕ್ಕೆ ಅಧಿಕಾರವಿಲ್ಲ. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ಇವರು ದೇವರಿಗೂ ಮತ್ತು ಕ್ರಿಸ್ತಕ್ಕೂ ಮುಂದೆ ஆசாரியராயிருந்து ಅವರು ಯಾಜಕರಾಗಿ அவரோடு கூட 1000 வருஷம் ಯಾಜಕರಾಗಿ ಅವರೊಂದಿಗೆ 1000 ವರ್ಷ ಅರಸಾಡುತ್ತಾರೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆனா இந்த 1000 வருஷம் அரசாண்டதுக்கு அப்புறம் ஜட்ஜ்மென்ட் நடக்கும். ಈ 1000 ವರ್ಷ ಅರಸಾಡಿದ ಮೇಲೆ ಮತ್ತೆ ನ್ಯಾಯ ತೀರ್ಮಾನ ಅಂತ ಒಂದು ಸಮಯ ಬರ್ತದೆ. நீங்க தொடர்ந்து வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும். ಹಾಗೆ ನೀವು ಈ ಅಧಿಕಾರವನ್ನ ಹಾಗೆ ಹೋಗ್ತಾ ಇರಿ. 12வது வசனத்தை வாசிக்கிறேன். 12ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದಿ ಮುಗಿಸ್ತೀನಿ. மரித்தோராகி சிறியோரின் பெரியோரின் தேவனுக்கு கூட நிற்க கண்டேன். ಸತ್ತಿರೋರನ್ನ ಚಿಕ್ಕವರು ದೊಡ್ಡವರು ಎಲ್ಲ ದೇವರ ಮುಂದೆ எல்லாரும் வந்துட்டாங்க. ಎಲ್ಲ ದೇವರ ಜಡ್ಜ್ಮೆಂಟ್ ಮುಂದೆ ಟೈಮ್ வந்துச்சு இப்போ. ಈಗ ನ್ಯಾಯ ತೀರ್ಮಾನ ಸಮಯ ಬಂದ್ಬಿಡುತ್ತೆ. ಎಲ್ಲ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಮುಂದೆ ಬಂದು ನಿಂತ್ಕೋಬೇಕು. ಬೇರೆ எடுத்துக்கொள்ளுதல், அப்புறம் உபத்திரவ காலம், 1000 வருஷம் அரசாட்சி, இப்ப பாருங்க ஜட்ஜ்மென்ட். 1000 ವರ್ಷ ಅರಸಾಕ್ಷಿ ಆದ್ಮೇಲೆ ನ್ಯಾಯ ತೀರ್ಮಾನ ಬರುತ್ತೆ. பெரியோரின் சிறியோரின் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். ಚಿಕ್ಕವರು ದೊಡ್ಡವರನ್ನ ದೇವರ ಮುಂದೆ ನಿಲ್ಲೋದಕ್ಕೆ ನಾನು ನೋಡಿದೆ. அப்பொழுது புத்தகங்கள் திறக்கப்பட்டன. ಪುಸ್ತಕಗಳು ತೆರೆಯಲ್ಪಟ್ಟಿತ್ತು. நான் ஏற்கனவே நிறைய புத்தகங்கள் பத்தி சொல்லிக்கிறேன். ಸಾಕಷ್ಟು ಪುಸ್ತಕಗಳ ಬಗ್ಗೆ ನಾವು ಮತ್ತೆ நிறைய புக்குகள் இருக்கு. அந்த புத்தகம் நம்ம பேர் இருக்குதா இல்லையான்னு பாத்துக்கங்க, தெரிஞ்சுக்கங்க. ನಮ್ಮ ಹೆಸರು ಇದೆಯಾ ಮತ್ತೆ ನೀವೇ ಅದನ್ನ ಓದಿ ನೋಡಿ. இந்த இதுல நீங்க பாத்தீங்கன்னா எங்க ஆன்டியோ கிறிஸ்டியன் அசெம்பிளிங்கிறத நீங்க போட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ಆಂಟಿಯೋ ಕ್ರಿಶ್ಚಿಯನ್ ಅಸೆಂಬ್ಲಿ ಅಂತ ಹೇಳುವ ವೆಬ್ಸೈಟ್ ಅಲ್ಲಿ ನೀವು ಹೋಗಿ ನೋಡಿದ್ರೆ ಅದರಲ್ಲಿ ಬೇಕಾಷ್ಟು ಉಪದೇಶಗಳು ನಾವು ಕೊಟ್ಟಿದ್ದೀವಿ. ಅದರಲ್ಲಿ ನಿಮಗೆ ಎಲ್ಲ ಪುಸ್ತಕಗಳ ಬಗ್ಗೆ 7 books பத்தி போட்டுறோம். 7 ವಿಧವಾದ ಪುಸ್ತಕಗಳ ಬಗ್ಗೆ ಅಲ್ಲಿ ನಾವು ಬಿಡಿಸಿ ಹೇಳಿದ್ದೀವಿ. அது உங்க பேர் எந்த புக்ல இருக்கு நீங்க தெரிஞ்சுக்கங்க. ಪುಸ್ತಕ ಯಾವ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಹೆಸರು ಇದೆ ಅನ್ನೋದು ನಿಮಗೆ ಗೊತ್ತಾಗುತ್ತೆ. பாருங்க, அப்பொழுது புத்தகங்கள் திறக்கப்பட்டன. ಪುಸ್ತಕಗಳು ಎಲ್ಲ ತೆರೆಯಲ್ಪಟ್ಟಿತ್ತು. ಜೀವ ಪುಸ್ತಕವನ್ನು ಬೇರೆ ಪುಸ್ತಕವು திறக்கப்பட்டுச்சு. ಜೀವ ಪುಸ್ತಕ ಎಂಬ ಇನ್ನೊಂದು ಪುಸ್ತಕವನ್ನು ತೆರೆಯಲ್ಪಟ್ಟಿತ್ತು. அப்பொழுது அந்த புத்தகம் எழுதப்பட்டவன்படியே ಆಗ ಆ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿರೋದಂತೆ மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்பாடு. ಸತ್ತವರು ತಮ್ಮ ತಮ್ಮ ಕ್ರಿಯೆಗಳಿಗೆ ತಕ್ಕದಂತೆ ನ್ಯಾಯ ತೀರ್ಮಾನವನ್ನು ಹೊಂದಿದ್ದರು. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಜೀವಪುಸ್ತಕ எழுதப்படாதவனாக காணப்படாதவனோ ಜೀವ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಡದೇ ಇರುವ ಹೆಸರು ಇಲ್ಲ ಉಳ್ಳವನು ಯಾವನು ಅವನು ಅಗ್ನಿ ಕಡಲೆ ತಳ್ಳಲ್ಪಟ್ಟ. ಅಗ್ನಿ ಸಮುದ್ರಕ್ಕೆ ತಳ್ಳಲ್ಪಟ್ಟವನಾಗಿದ್ದ. 14வது ವಚನ என்ன சொல்றா? 14ನೇ ವಾಕ್ಯ ಈ ರೀತಿ ಹೇಳ್ತದೆ, அப்பொழுது மரணமும் பாதாளம் அக்னி கடலை தள்ளப்பட்டன. ಆಗ ಮರಣವು ಪಾತಾಳವು ಅಗ್ನಿ ಸಮುದ್ರಕ್ಕೆ ತಳ್ಳಲ್ಪಟ್ಟಿತು. இது இரண்டாம் ಇದು மரணம். ಎರಡನೇ ಮರಣ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆனா அந்த மரணத்துக்கு நம்ம எப்படியாவது தப்பிக்கணும். ಎರಡನೇ ಮರಣಕ್ಕೆ ನಾವು ತಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳಬೇಕಾಗಿ ಇರಬೇಕು. ಇವಾಗಲೇ ತೀರ್ಮಾನ ಮಾಡಿ. அதுக்கு நீங்க முதலாம் மரணத்துக்கே நீங்க தப்பிச்சாதான் முடியும். ಮೊದಲನೇ ಇದಕ್ಕೆ ನಾವು ತಪ್ಪಿಸ್ಕೊಂಡು ಬಂದ್ರೇನೆ ಎರಡನೇದು ತಪ್ಪಿಸ್ಕೊಳ್ಳೋಕೆ ಸಾಧ್ಯವಿದೆ. ஏன்னா அவனோடு கிரிக்கு தக்க பலன் ஆண்டவர் தரேன்னு சொல்லிட்டார். ಅವನವನು ಮಾಡಿದ ಕ್ರಿಯೆಗೆ ತಕ್ಕದಂತೆ ಬಲ ನನ್ನೊಂದಿಗೆ ಬರುತ್ತೆ ಅಂತ ದೇವರು ಹೇಳಿದ್ದಾರೆ. இன்னைக்கு நம்ம கையில எல்லா கையிலயும் வேத புத்தகம் இருக்குது. ನಿಮ್ಮ ಪ್ರತಿಯೊಬ್ಬರ ಕೈಯಲ್ಲೂ ವೇದ ಪುಸ್ತಕ ಇದೆ ಅಂತ ನಂಬುತ್ತೀನಿ. நீங்க வேத புத்தகத்தை ஆராய்ச்சி பாருங்க. ವೇದ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ಎಲ್ಲ ನಿಮಗೆ ಬರೆದು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ, ಅದನ್ನ ನೀವು ಓದಬೇಕು. ಇದು பயங்கரமான காலம். ಈಗ ದೊಡ್ಡ ಒಂದು ಭಯಂಕರವಾದ ಒಂದು ಸಮಯದಲ್ಲಿ ನಾವು ಜೀವಿಸೋರಾಗಿದ್ದೀವಿ. பயங்கரமான உபதேசங்கள் காணப்படுது. ಸಿಕ್ಕಾಪಟ್ಟ ಉಪದೇಶಗಳು ನಮಗೆ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದೆ, ಅದನ್ನ ನೀವು ನೋಡಬೇಕು. இதுல எது சரியான உபதேசம், எது தப்பான உபதேசம், ಯಾವುದು ಸರಿಯಾಗಿರುವ ಉಪದೇಶ, ಯಾವುದು ಸುಳ್ಳು ಉಪದೇಶ ಅಂತ ಅದು ಗೊತ್ತಿರೋದಕ್ಕೆ ಬೇಕಾದ ಬುದ್ಧಿ ನಮಗೆ ಬೇಕಲ್ಲ. ಯಾವುದು ಕಳ್ಳ ಉಪದೇசம், ಕಳ್ಳ ಉಪದೇಶ ಯಾವುದು? ஏன்னா சொல்றாரு ஆண்டவர், ಯಾಕಂದ್ರೆ ದೇವರು ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಈ ರೀತಿ ಹೇಳ್ತಾರೆ, கடைசி காலத்துல கள்ள உபதேசம் நிறைய வரும். ಕಡೆಗೆ ಕಳ್ಳ ಉಪದೇಶ ಮಾಡುವರು ಸೇವಕರು ಬೇಕಾಕ್ಷಣ ಎದ್ದೇಳುತ್ತಾರೆ. இத கரெக்டா நீங்க தெரிஞ்சு ಅದು ಸರಿಗಿದೆಯಾ ಇರುವಂತ ಅದನ್ನ ತಿಳ್ಕೊಳ್ಳುವ ವಿವೇಕವು ಬುದ್ಧಿ புரிந்து நீங்க வாழ்ந்தா, ಅದನ್ನ ತಿಳ್ಕೊಂಡು ಬಾಳಿದ್ರೆ ಮಾತ್ರವೇ, வேத வசனத்தின் மூலமா அறிந்து கொண்டு வாழ்ந்தா, ವಾಕ್ಯದನ್ನ ಒಪ್ಪನೆ ಮಾಡಿ ನೀವು ಅರಿದುಕೊಂಡು ಬಾಳಿದ್ರೆ ಮಾತ್ರವೇ இந்த நித்திய நரகத்துக்கு நம்ம ಈ ನಿತ್ಯ ಮರಣಕ್ಕೆ ತಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳರಾಗಿರ್ತೀರಿ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ದಯವಿಟ್ಟು இந்த மூல ಉಪದೇಶத்தை, ಈ ದೃಢವಾದ ಮೂಲ ಉಪದೇಶವನ್ನು சரியானபடி அறிந்து ಸರಿಯಾಗಿ ತಿಳ್ಕೊಂಡು கர்த்தருக்குள்ள நம்ம வாழ்ந்து ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ கர்த்தருக்குள்ள நம்ம வாழலாம். கர்த்தருக்குள்ள நித்திய ராஜ்ಯ சுதந்திரிக்கலாம். ಜೀವಿಸಿದ್ರೆ ನಿತ್ಯ ರಾಜ್ಯವನ್ನು ಸ್ವತಂತ್ರ ಮಾಡಕ್ಕೆ ಯೋಗ್ಯರಾಗಿರ್ತೀವಿ. கர்த்தருடைய யாவரையும் ஆசீர்வதித்தார்னு ஜெபிச்சு. ಯೇಸುಸ್ವಾಮಿ ನಿಮ್ಮ ಪ್ರತಿಯೊಬ್ಬರನ್ನು ಆಶೀರ್ವದಿಸ್ತಾರೆ ಅಂತ ನಾವು ಈಗ ಕಣ್ಗಳನ್ನ ಮುಚ್ಚಿ ಪ್ರಾಣ ಎಲ್ಲರೂ 1 ನಿಮಿಷ ಕಣ್ಗಳನ್ನ ಮುಚ್ಚಿ ಹೇಳೋಣ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಯೇಸುಸ್ವಾಮಿ ಒಳಗೆ ಈ ಉಪದೇಶದಲ್ಲಿ, ಯೇಸಪ್ಪ ನಾನು ಎರಡನೇ ಮರಣಕ್ಕೆ
ಹೋಗಬಾರದಪ್ಪ. ನನ್ನ ಹೆಸರು ಜೀವ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿರಬೇಕು. ಅಲ್ಲಿ ನಾನು ನಿತ್ಯವಾಗಿ ನಾನು ಬಾಳಬೇಕು. ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, ಪರಿಶುದ್ಧರೋಡು ನಾನು ಒಂದು ರಥದಲ್ಲಿ, ಒಂದು ಬೀದಿಯಲ್ಲಿ ಹೊಲ ಬರೋದಂತ ಒಂದು ವ್ಯಕ್ತಿಯಾಗಿ ನನ್ನನ್ನು ಮಾರ್ಪಡಿಸು. ஹல்லேலூயா. இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். சொல்லுங்க. இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். நித்தியமாம் மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும், நித்தியமாம் மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும். அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும், அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும். இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டு, வசனமாம் நீதியாலே காக்கப்பட்டு. வசனத்தாலே காக்கப்பட வேண்டும். இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டு, வசனமாம் நீதியாலே காக்கப்பட்டு. கரதிரையற்ற பரிசுத்தரோடு, கரதிரையற்ற பரிசுத்தரோடு, ஏழையான் பொன் வீதியில் உலாவிடுவே, ஏழையான் பொன் வீதியிலே உலாவிடுவே. இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். ஹல்லேலூயா, ஹல்லேலೂಯಾ. ಯೇಸುವೇ ನನ್ನನ್ನು ಆರಿಸಿಕೊಳ್ಳಿಕತ್ತನೆ, ನಿಮ್ಮ ಮಗನಾಗಿ ಮಗಳಾಗಿ ನಾನು ನಿತ್ಯವನ್ನು ಸ್ತೋತ್ರ ಮಾಡಬೇಕು. ಹಳೆಯ ಪಾಪಗಳೆಲ್ಲ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ರಕ್ತದಿಂದ ತೊಳೆಯಲ್ಪಟ್ಟು ನೂತನ ಒಂದು ಪುರುಷನಾಗಿ, ಹಳೆಯದೆಲ್ಲ ಹೋಯಿತು, ಎಲ್ಲ ನೂತನವಾಯಿತು. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ರಕ್ತದಿಂದ ತೊಳೆಯಲ್ಪಟ್ಟು ನನ್ನ ಹೆಸರು ಜೀವ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ ಅಂತ ದೃಢವಾದ ನಂಬಿಕೆಯಿಂದ ಮುಂದೆ ನಾನು ಬಾಳಬೇಕು. ಈಗ ಮತ್ತೆ ಸಮಯವಿಲ್ಲ ಕರ್ತನೆ. ಎಷ್ಟೋ ಜನ ಸಾಯ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಆದರೆ ನಾನು ಸತ್ತನ್ನು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಮಗನಾಗಿ, ಪುನರ್ತನ ಹೊಂದುವ ಮಗನಾಗಿ, ಜೀವ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ಹೆಸರುಗಳು ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿರುವ ಮಗನಾಗಿ ನಾನು ಜೀವಿಸಿ ಯೇಸುವಿಗಾಗಿ ನಾನು ಬಾಳಬೇಕು. ಆ ಸತ್ಯದಲ್ಲಿ ನೆಲೆಗೊಂಡಿರಬೇಕು, ವೇದ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನಾನು ನೆಲೆಗೊಂಡಿರಬೇಕು. ನನ್ನನ್ನು ಮಾರ್ಪಡಿಸು, ಮಾರ್ಪಡಿಸು, ಮಾರ್ಪಡಿಸು. ನನ್ನ ಆವಿ ಆತ್ಮ ಶರೀರವೆಲ್ಲ ನಿಮಗೆ ಅರ್ಪಣೆ ಮಾಡ್ತೀನಿ. ನೀವೇ ಕರ್ತನು, ನಿಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟರೆ ಯಾರು ಇಲ್ಲ. ನೀನೇ ಪುನರ್ತನ ಹೊಂದಿ ಎಂದೆಂದಕ್ಕೂ ನಿತ್ಯವಾಗಿ ಪರಲೋಕದಲ್ಲಿ ಆಳ್ಗೆ ಮಾಡುವ ಒಂದು ಭಾಗ್ಯವನ್ನು ನನಗೆ ಕೊಡಬೇಕಾಗಿ ಬೇಡ್ಕೊಳ್ತೀನಿ. ನನ್ನ ಪಾಪವೆಲ್ಲ ತೊಳೆದು ಶುದ್ಧೀಕರಿಸು. ಮುಂದೆ ಯೇಸುವಿನ ಮಗನಾಗಿ ಜೀವಿಸಕ್ಕೆ ಕೃಪೆ ಮಾಡು. ಯಾರ್ಯಾರು ಈ ಆರಾಧನೆಯಲ್ಲಿ ಪಾಲ್ಗೊಂಡು ನಿಮ್ಮ ಹತ್ರ ಅರಿಕೆ ಮಾಡ್ತಾರೋ ಅವರನ್ನ ನೂತನ ಪುರುಷರಾಗಿ ಮಾಡಿ ಕರ್ತನೆ. ஒவ்வொருத்தரை புதிதாய் மாற்றும். அவர்கள் பேர்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும்படியாக கர்த்தர் கிருபை தருவீராக. உமக்கே துதிகர மகிமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே ஒரு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவர் ஐக்கிய சமாதான சந்தோஷம் அனைவரோடு கூட விசேஷமாக இன்றைய தினத்தில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு ஒப்பு கொடுத்து என்னுடைய பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்று நிச்சயத்தோடு செல்கிற நம்முடைய பிள்ளைகள் அனைவரோடும் கூட இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பரிசுத்தம், வல்லமை, வழி நடத்துதல் என்றும் மேற்பொழுதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும் மட்டும் இருப்பதாக. ஆமென்.